குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை வேளையிலே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனைகளில் ஒன்றான உடல் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆழியார் ஐடி இயக்குநரகம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பர்களே, இன்னைக்கு எத்தனை பேரு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம், வழியில சந்திக்கிறோம், எங்கேயாவது போன்ல பேசுறோம், எல்லா இடத்துலயும் நம்ம இப்படி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம சந்திச்சுக்கிறோமே. சந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஐ எம் ஃபைன் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கேள்வி அவங்க கிட்ட பேசின பிறகு தனியா வீடியோல தான் இருக்கிறாங்க. அம்மா ஐயா வீடியோல தான் இருக்கிறாங்க. நீங்க கேலரி வியூ மெயின் வியூக்கு வந்தீங்கன்னா தெரியும். வாழ்க வளமுடன். சாட்ல போட்டிருக்காங்க ஐயா, வீடியோல வர சொல்லி. உங்களை வீடியோ இருக்குமா? இப்பதான் ஆலியார்ல வீடியோ லிங்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, ரைட். அதாவதுங்க, இப்போ அந்த நம்ம எத்தனையோ பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. நான் நலமா இருக்கிறேன், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த நபரிடம் நீங்க பேசி முடித்த பிறகு உங்களுடைய அந்த உள்ளத்துக்குள்ள போய் ஒரு கேள்வி கேளுங்களேன். நான் இந்த நபர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நான் ஐ எம் ஃபைன் அப்படின்னு நான் சொன்னனே, நான் நலமாக இருக்கிறேன்னு சொன்னனே. உண்மையிலேயே மனசுக்குள்ள நீங்க ஒரு கேள்வி, அதே கேள்வியை, அவர் கேட்ட கேள்வியை உங்களுக்குள்ளே கொஞ்சம் திருப்பி கேட்டு பார்த்தால், உண்மையிலேயே நான் நலமாக இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு வர்ற விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நமக்கு ஒரு கேள்விக்குறியாதான் அந்த விடை நமக்கு இருக்கும் அன்பர்களே. ஏன்னா இந்த உடல் என்பதே ஒரு பதிவுகளின் அடையாளம் அப்படின்னு சொல்றது, சிம்பிள் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவுகளுடைய அடையாளம் தான் இந்த உடல். அதனாலதான் மகான்கள்லாம் சொல்லும் பொழுது இன்னொரு பிறவி வேண்டாம், ஏனென்றால் பிறவி என்பதே ஒரு பிணியப்பா அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். அப்ப இந்த பிறவியில பாத்தீங்கன்னா பாதி நேரத்துக்கு மேலே நாம உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பலவிதமான துன்பத்துக்கும் துயரத்திற்கும் நாம என்ன பண்றோம், தினம் தினமும் நாம ஆளாகி கொண்டிருக்கிறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஆளாகி கொண்டிருக்கிறோமே, எத்தனை பேர் இந்த துன்பத்தையோ துயரத்தையோ, உடல் சார்ந்து வருகின்ற துன்பங்களையோ, உள்ளம் சார்ந்து வருகின்ற துயரங்களையோ நாம எத்தனை பேர் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சோம்னா, விடை நாம் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த மாயை இதுல நாம சிக்குண்டு அதுக்கு பின்னாடி பொய்யை மெய்யென்று தினம் நாடின்னு தாயுமானவர் சொன்னார் இல்லையா. பொய்யை மெய்யென்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே அப்படிங்கிறவர் தாய்மானவர். அப்போ பொய்யை மெய்யென்று தினம் நாடினா எது பொய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பார்க்கின்ற மகான்கள் சொல்றது, நீ பார்க்கின்ற காட்சிகள் அனைத்தும் எல்லாமே பொய்ப்பொருள் தான். ஆனால் இந்த பொய்ப்பொருளை எல்லாம் கடந்த நிலையிலே, புலன் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒன்று எல்லா இடத்திலும் சர்வ இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அந்த ஒன்றே மெய்ப்பொருள். அந்த சர்வ இடத்திலும் வாய்ப்பித்திருக்கின்ற அந்த ஒன்றே உன்னுள்ளும் வியாபித்திருக்கிறது, அதுவே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ தூணிலையும் இருக்கிற அந்த பரம்பொருள், ஒரு துரும்புலையும் இருக்கிற அந்த புறம்பொருள் என்னுள்ளும் இருக்கிறதே. அப்ப எனக்கு உள்ள இருக்கிற அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருள் இருக்கின்ற இடம் நாம் நலமாக வைத்துக் கொள்கிறோமா? இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு அறிவுபூர்வமான மற்றும்
உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இதுதான். நண்பர்களே, இப்போ பாத்தீங்கன்னா எத்தனையோ வீடுகள்ல பாருங்களேன், நான் இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கே நம்ம வீட்டை என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க. நாளைக்கு பூஜைக்கு உரிய நாள், அப்போ ஆன்மீகத்துக்கு உரிய நாள். அந்த நாள் நாம ரொம்ப சுத்தமா இருக்கணும், வீடும் சுத்தமா இருக்கணும், நாமளும் சுத்தமா இருக்கணும். அது நாமளும் சுத்தமா இருக்கணும் என்ன அர்த்தம், நம்ம புற உடலைத்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருக்கிற அந்த பூஜை அறை சுத்தமா இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்துறோமே. அந்த ஏன்னா இந்த புறத்தால இறைவன் இருக்கின்ற இடத்தை சுத்தப்படுத்துகின்ற நாம், அகத்தினாலே அகத்தினுள்ளே இறைவன் இருக்கின்ற இடத்தை நாம் ஒரு நாளாவது சுத்தப்படுத்த முயற்சி செய்கிறோமா? இதுதான் ஆராய்ச்சி நமக்குள்ளே. இதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் இந்த உடல் அமைப்புன்னு ஒரு பொதுவா சொல்லாம, உடல் அமைப்புல அந்த உடல் அமைப்பு என்பது, இந்த உடல் அமைப்பு யாருடையது அப்படின்னு மகரிஷி நம்மை சிந்திக்க வைக்கிறார். அப்ப இந்த உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா கூட இன்னைக்கு கவியில சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த உடல் என்பது மகரிஷி அந்த கவியில செல்களால் ஆனது அப்படிங்கிறார். கொஞ்சம் கடந்து உள்ள போங்களேன். ஏன்னா நீங்க கடந்து வெளியில வந்தீங்கன்னா இந்த செல்கள் பல கோடி செல்களின் தொகுப்பு திசுக்கள், பல திசுக்களின் தொகுப்பு தசைகள், பல தசைகளின் தொகுப்பு உறுப்புகள், பல உறுப்புகளின் தொகுப்பு ஒரு மண்டலம், பல மண்டலங்களின் தொகுப்பு இந்த பரு உடல் அப்படின்னு நம்ம சொல்றோமே. கொஞ்சம் நம்மளை நோக்கி அகம், நாம எப்பவுமே புறத்திலேயே போய் போய் பழக்கமானதுனால யாருமே நம்ம அகத்துக்குள்ள போகல. அப்ப அகத்துக்கு உள்ள போகனா இந்த செல்கள் தான் இந்த உடல் அமைப்பை ஒரு கட்டுமானம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு புறத்திலே இந்த ஒரு வடிவத்தை கொடுக்கிறது. அந்த நிலையில நம்ம பார்த்தோம்னா கூட இந்த செல்கள் கடந்த நிலையிலே உள்ளுக்குள்ள நாம குரோமோசோமாக உள்ள போய், அதற்கு உள்ளே மூலகங்களாக உள்ள போய், அதற்கு உள்ளே அந்த மரபணுக்களாக இருந்து, அந்த மூலகம் கடந்த நிலையிலே நாம விண்ணாக இருந்து, அந்த விண்ணுக்கு உள்ளே, அந்த விண் என்கின்ற அணுக்கூட்டத்திற்கு உள்ளே இறை துகள்களாக இருந்து, அந்த இறை துகள்களே எல்லாம் அதற்குள்ளே அனைத்து உள்ளேயும் அந்த பரம்பொருள் சுத்தவெளி என்கின்ற பரம்பொருள் இறைவனே அதுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இந்த பருவுடல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருளே, அந்த இறை நிலையே, அந்த இறைவனே இறை துகளாகி, அதுவே விண்ணாகி, அதுவே மூலகமாகி, அந்த மூலகமே யோகம் என்கின்ற நிலையிலே வரும் பொழுது பஞ்சபூதங்களாகி, விஞ்ஞானம் என்கின்ற நிலையிலே வரும் பொழுது அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் ஒன்று சேர்ந்து மூலகங்களாகி, அந்த மூலகங்களுக்கு உள்ளே அடினைன், தைமின், சைடோசின், குவானின் என்கின்ற 4 வகை அமிலங்கள் கூட்டு சேர்ந்த மரபணுக்களாக மாறி, அந்த மரபணுவிலிருந்து குரோமோசோமாக மாறி, குரோமோசோமிலிருந்து செல்லாக செல்லிலிருந்து திசுவாக, தசையாக, உறுப்பாக, மண்டலமாக, பரு உடலாக இந்த இடத்திலே நான் அமர்ந்திருக்கிறேனே, இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, செவிமடுக்கிறேனே. அப்படி என்றால் இந்த உடல் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் பரம்பொருளே, அதுவே நானாக இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே இந்த தத்துவத்தை உரைத்து கொண்டிருக்கிறது. உரைத்து கொண்டிருக்கின்ற தத்துவத்தை அதுவே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இதைத்தான் சொல்வார்கள் நம்முடைய உபநிடதத்திலே, தத்ரூபினா ததாத்மினா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சொல்பவனும் அவனே, கேட்பவனும் அவனே. அப்போ சொல்பவனும் அவன்தான், கேட்பவனும் அவன்தான். அப்ப ரெண்டுமே அவன்தான்னா நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே எந்த ஒன்று சொல்கிறதோ, எந்த ஒன்று கேட்கிறதோ அந்த ஒன்றே நான். அப்படி என்றால் எனக்கென்று தனிப்பட்ட முறையில் நான் என்பது இல்லை. அப்படி என்றால் இந்த தத்துவத்தை கொண்ட இந்த பரு உடல், இந்த உடலை மனிதர்களாகிய நாம் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் வாழ்க்கையிலே எடுக்கிறோம்
அந்த ஒரு சிந்தனை நாம செய்தாலே போறோம் அன்பர்களே. இந்த உடலிலே இருக்கின்ற பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையத் தொடங்கும், அல்லது பதிவுகள் நம்மை விட்டு விலகத் தொடங்கும், அல்லது நம்மளால பதிவினுடைய தாக்கத்தை நம்மளால குறைத்து கொள்ள முடியும். நண்பர்களே, இப்ப நாம ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, புறவுடலுக்கு நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நாம புற உடலுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் அக உடலுக்கு கொடுப்பதற்கு, அக உடல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அக உடல் என்பது உடலுக்கு உள்ளே இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும், அத்தனை மண்டலங்களும், இதெல்லாம் அக உலகம். அந்த அக உலகத்திலே இருக்கின்ற அந்த உறுப்புகள்ல தான் நம்முடைய பதிவுகள் என்று சொல்லுகின்ற அந்த கர்மா அந்த இடத்திலே நமக்கு அடங்கி இருக்கிறது. அந்த பதிவுகள் தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் உடல் சார்ந்து 80% பதிவுகள் அது உடல்ல வருகின்ற நோய்களாகவும், 20% பதிவுகள் வாழ்க்கையில சிக்கல், மனசுல குழப்பம் சொல்றோம் பாருங்க நமக்கு. அந்த மாதிரி மனம் சார்ந்த பதிவுகளாகவும் நமக்குள்ள இருக்கிறது. இதைதான் 80-20 கர்மா தியரி என்று சொல்வார்கள் சித்தாந்தத்துல. வேதங்கள் சித்தாந்தங்கள்லாம் அப்படிதான் இத சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் என்பதுன்னு சொல்லும் பொழுது, இந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாலே மனிதன் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற விலங்குகளுக்கு கூட, மனிதன் வரை எல்லாருக்குமே வாழும் காலத்திலே 4 நிலைகள் இருக்கிறது நமக்கு. அதைத்தான் பிறப்பு, அதுக்கு அடுத்தது முதுமை, அதுக்கு பிறகு நோய், அதுக்கப்புறம் மரணம். இந்த 4மே நமக்கு இருக்கிறது. இதைத்தான் ஜன்மா, முக்தி, ஜரா, வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சொல்றாங்க. மனிதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜன்மா முக்தி. ஜன்மா முக்தினா பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்புக்குள்ள அந்த மனிதனுக்கு ஜரா, ஜரானா முதுமை, வியாதினா நோய். அப்போ ஜன்மா முக்தி ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனஹா அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் என்பவன் ஒரு பிறப்புன்னு வந்துருச்சு. அந்த பிறப்புல அவன் ஒரு காலத்துல அவன் இந்த முதுமையில அந்த மனிதனுக்கு உண்டு. அந்த முதுமை வர வர பல மனிதனுக்கு அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி, அவரவர்கள் கர்மவினை பதிவுகள்னா எப்படி இறைவன் என்ன பண்றான், இந்த உடலை தாயினுடைய வயிற்றிலே இந்த கரு நாம உருவானம் பாருங்க. அம்மாவினுடைய வயிற்றுல எப்படி உருவாகிறோம்? முன் செய்த வல்வினையால், யாரு? நம்ம முன்னோர்கள் செய்த வல்வினையால், முன் செய்த வல்வினையால் அப்பா கிட்ட இருந்து முந்தி வந்த விந்து துளி அடக்கி வைத்த தோல் பைக்குள், அம்மாவனுடைய தோல் பைனா கருப்பை, அடக்கி வைத்த தோல் பைக்குள் அடக்கமாய் சூழ் கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி, அதாவது விந்துவும் நாதமும் ஒன்று சேர்கிறது. வெள்ளை ரத்தம் சிவப்பாகி சேர்ந்த உடனே 14வது நாள் என்ன பண்ணுது? கருவா உருவாயிடுது. 14வது நாள் உருவான உடனே என்ன பண்ணுது? அவன் அவளாய் இனம் பிரித்து, ஆனா பெண்ணா, அது பிரித்து அங்க முடிவு எடுத்த உடனே நாடி நரம்பு உருவெடுத்து அண்டத்திலே நம்ம வாழ்கின்ற இடத்துல பிண்டமென உடல் எடுத்து இந்த உடம்பு வந்துருச்சு. இந்த உடம்பு உள்ளுக்குள்ள தாயினுடைய வயிற்றுல அப்படியே ஒவ்வொரு மாதமா வளர்ந்துகிட்டு வருது. வளர்ந்துகிட்டு வரும்போது அந்த 9ஆம் மாசம் வரும் பொழுது, அந்த தசை அந்த 10ஆம் மாசம் வரும் பொழுது, ஐ2 திங்களிலே, ஐ2னா ஐ2 10 திங்கள்னா மாதம், ஐ2 திங்களிலே அன்னையவள் உந்தித்தல்ல, தாய்க்கு அம்மாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நமக்கு என்ன பண்றாங்க, டெலிவரி பெயின் வந்த உடனே உந்தி தள்ளுறாங்க. அன்னை அவள் உந்தி தள்ள நச்சு பையுடன் ஒட்டி பிறந்து அண்டமெலாம் அலைந்து திரிந்து வெளியெங்கும் ஓடி ஓடி பொய்யை மெய்யென்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரனே. இதுதான் அந்த முழு பாடல். அப்போ இதுல பாருங்க, அந்த 14வது நாள் கரு உருவாகுது பாருங்க.
அந்த கரு உருவாகின்ற நேரத்திலேயே எந்த கரு ஒரு தாயினுடைய வயிற்றிலே உருவாகிறதோ அந்த கரு தான் நாம ஏழாவது தலைமுறை நாம. அப்போ இப்போ இங்க இப்போ நாம எத்தனை பேர் இருக்கிறோமோ ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் நம்ம அத்தனை பேருமே ஏழாவது தலைமுறை. நமக்கு மேல 6 தலைமுறைகள் நமக்கு மேல இருக்கிறது. அந்த நமக்கு மேல இந்த 6 தலைமுறைகள் நமக்கு மேல இருக்கும் பொழுது ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கர்மவினை பதிவுகளுடைய ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் 20 வருட பதிவுகளை எடுத்துக்கொண்டு நமக்கு மேலே 6 தலைமுறைகள் இருக்கு இல்லையா, அப்ப 6 × 20 120 வருட பதிவுகள் தான் ஏழாவது தலைமுறையாகிய நம்முடைய ஆயுள். இந்த உடலுக்கான ஆயுள் ஆயுஷ், அதுதான் மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம் நம்ம சொல்றோம். அந்த 120 இறைநிலை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரு உருவாகின்ற நேரத்திலே அந்த 14வது நாள் கரு உருவாகுது பாருங்க. இப்ப நாமெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயினுடைய வயிற்றிலே 14வது நாள் உருவான கரு தான் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயுளோடு வாழ்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 14வது நாள் அந்த கரு உருவாகும் பொழுது அங்க பாருங்க காலம் எப்படி ஒரு இந்த உடலை கட்டுமானம் பண்றதுக்கு ஒரு கணக்கு வைக்குது பாருங்க. இந்த முன்னாடி இருக்கிற 6 தலைமுறைகளுடைய 20 வருட பதிவுகளை சேர்த்து ஒரு மனிதன் இந்த கரு ஒண்ணு உருவாகுது அப்படின்னு சொன்னா 120 வருடம் அதுல இருந்து கழிக்குது. இந்த 6 தலைமுறைகள்ல என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறது, என்னென்ன மற்றதெல்லாம் இருக்கிறது, அதை கூட்டி கழிச்சு ஒவ்வொரு தலைமுறையும் கூட்டி கழிச்சு 120 மைனஸ் இந்த நெகட்டிவ்ஸ் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கழிச்சு ஒரு 30 இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 30 வருஷம் அதுவே கணக்கு போட்டு 120 மைனஸ் 30 90 அப்படின்னு ஒரு ஆயுளை நமக்கு நிர்ணயிக்கிறது பாருங்க. இது அத்தனையும் எங்க நிர்ணயிக்குது பாருங்க. அந்த 14வது நாளே க்ஷண நேரத்திலே என்ன நடக்குது, நீ எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், இந்த 7 கட்டளைகளும் அன்னைக்கே உருவாயிடுச்சு. அப்ப பாருங்க, இது அத்தனையும் நமக்கு உள்ளே பதிவுகள், இது அத்தனையும் நமக்குள்ள நம்முடைய அந்த மெமரி சிப்ல கரு மையம் ஜெனட்டிக் சென்டர்ல நம்மளுடைய அந்த ஆன்மாவிலே 14வது நாளே பதிவாயிடுச்சு. அப்ப 14வது நாளே பதிவானதை இதைத்தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கர்மா இறைவன் முதலில் மனிதனை படைக்கும் பொழுது கர்மாவை படைத்து விட்டுத்தான் மனிதனை படைக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்போ முதல்லயே நமக்கு இந்த கர்மா ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த இடத்துலதான் என்ன நம்முடைய வேதாந்த சித்தாந்தங்கள் சொல்கிறது. இங்கதான் த வேல்யூ ஆஃப் குரு என்ன நமக்கு தெரியும். குருவனுடைய மதிப்பு என்ன, ஒரு குருவனுடைய மேன்மை என்ன, நமக்கு எல்லாமே இந்த இடத்துலதான் நமக்கு தெரிய வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கர்மா என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட கர்மாவை இறைவனே நினைத்தாலும் திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் இறைவனால் அந்த படைக்கப்பட்ட கர்மாவை, கொடுக்கப்பட்ட கர்மாவை எடுப்பதற்கோ தாக்குதலை குறைப்பதற்கோ அதை விளக்குவதற்கோ அந்த கர்மா அந்த பதிவுகள் எழுச்சி பெறாமல் இருப்பதற்கோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இறைவன் ஒரு பெரிய அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் குரு. இப்ப பாருங்க, இந்த உடலே நலமானா ஒரு குருவை எப்ப நாம பிடிக்கிறோமோ அப்பதான் நாம நலம்னு சொல்லணும். இது அந்த காலத்துல சொன்னாங்க. குருவை பிடிச்சவங்க எல்லாருமே நலம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்துல 2 அர்த்தங்கள் சொல்றாங்க அன்பர்களே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் அந்த காலத்திலலாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இவன் அதிர்ஷ்டம் கெட்டவன்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரு சில பேர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், இவன் அனாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
என்னப்பா இவன் வந்து நல்லா தானே இருக்கான், இவன் நல்ல வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே இருக்கு, இவனுக்கு எல்லாமே இருக்கு வாழ்க்கையில. அப்புறம் இவனை நீ அதிர்ஷ்டம் கெட்டவன் சொல்ற? இவனுக்கு வந்து அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்காங்க. அப்புறம் எப்படி இவனை நீ அனாதைன்னு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் அந்த காலத்துலலாம் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எவர் ஒருவர் குருவை பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள். எவர் ஒருவர் வாழ்க்கையில குருவை பிடிக்கவில்லையோ அவர்கள்லாம் அனாதைகள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து அந்த காலத்திலே வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ குருவை நம்ம இந்த சிந்தனையில சிந்திக்கின்ற நம்ம அத்தனை பேருமே ஒரு குருவை பிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்தனையில இருக்கிற அத்தனை பேருமே இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சிந்தனையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 260 பேரும் நம்ம என்ன பண்றோம், ஆமா நம்ம குருவை பிடிச்சிருக்கிறோம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஆனா இப்ப நாம சொல்றது அது என்ன தெரியுமா? பச்சை பொய். ஏன்னா நாம யாருமே சத்தியமாக நாம யாருமே குருவை பிடிக்கவில்லை. ஏன்னா இந்த யுக தர்மம் என்று சொல்வார்கள். இந்த கிருத்தாயுக்கம் திரேதாயுக்கம் துவாபர யுகத்துல மக்கள் ஆன்மீகத்தை தேடியும் உண்மையான ஆன்மீக உணர்வை பெறுவதற்காகவும் மக்கள் குருவை தேடி ஓடினார்கள். ஆனா கலியுகத்திலே தர்மம் என்பது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால குருமார்கள் தான் வந்து சீடர்களை தேடி வருவார்கள் அப்படின்னு யுக தர்மம் சொல்கிறது. இப்ப சொல்லுங்க, நாம சொன்னது பொய் தானே? குரு நம்மை தேடி வந்தாரா இல்ல நாம குருவை தேடி போனோமா அப்படின்னா, குருதான் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அப்ப குரு நம்மை தேர்வு செய்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது உலகத்திலே 700 கோடி மக்கள் தொகைக்கு மேல இருக்கிற இந்த உலகத்துல இந்த பூமியிலே இறைவன் ஒரு குருவின் மூலமாக நம்மை ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அறிவிலே முழுமை பெறுவதற்காக இந்த உடலுக்குள்ளே எந்த ஒன்று இருக்கிறதோ அந்த ஒன்றை உணர்வதற்காக இறைவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் குருவின் மூலமாக சொன்னா நாம எவ்வளவு பாக்கியம் அடைஞ்சிருக்கணும் அன்பர்களே. அப்படின்னா அந்த இறைவன் இருக்கின்ற இடம் இந்த உடலை புற உடலுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை நாம என்னைக்காவது அக உடலுக்கு கொடுத்திருக்கிறோமான்னு கொஞ்சம் நமக்கு நாமே வந்து தினமும் வந்து ஒரு சிந்தனை இது. இந்த சிந்தனை நமக்குள்ளே தினம் 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 தினம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சன நேரமும் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும் அப்படின்னு மகான்கள் சொல்கிறார்கள். இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், என்னங்கய்யா ஒவ்வொரு சிந்தனையிலும் இதுவே இருந்தனா நான் வந்து வேலைக்கு போக வேண்டாமா, காசு பணம் சம்பாதிக்க வேண்டாமா, புற உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டாமா, என் மனைவி மக்களை கணவனை பார்த்து கொள்ள வேண்டாமா, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை பார்த்துக்க வேண்டாமா, இவ்வளவு கேள்விகள் நமக்குள்ள எழும். ஆனால் நீங்கள் நாம் குரு கொடுத்த அந்த பயிற்சிகளை நாம் தவறாமல் தினமும் செய்ய 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 அந்த செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கங்க, மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் எடுத்துக்கங்க. நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னுடைய செயல்கள் அன்று, இறைவனுடைய சித்தம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்ததுன்னா அப்ப இறை சித்தம்னு நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய மதிப்பு அதனுடைய விடை என்னவா வரும்னு கேட்டீங்கன்னா, நாம நிச்சயமா வந்து தவறே செய்ய மாட்டோம். நாம ஒரு தப்பு செய்துட்டு இது இறை சித்தம் நம்ம சொல்லிட்டு போகவே மாட்டோம் நிச்சயமா. ஏன்னா நமக்கு உள்ளே பல லட்சம் கோடி வருடங்களாக நமக்கு உள்ளே நம்முடைய மரபணுவிலே சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது இது வந்து தெய்வ குத்தம், சாமி நம்மளை வந்து தண்டனை கொடுத்துருவாரு, சின்ன குழந்தைகளா இருக்கும்போது சாமி வந்து கண்ணை குத்திருவாரு, இப்படின்னு நம்முடைய ஒவ்வொரு மரபணுலையும் செல்கள்லையும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா பதிவாகி இருக்கிறது. மகரிஷி கூட சொல்றாரு பாருங்க, மனித உடலிலே
ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது அப்படிங்கிறார். இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் கூட என்ன பண்ணுது, இந்த செல்களை வச்சு இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணுது. இந்த மனிதனுடைய உடலை, இந்த உடம்ப இந்த கட்டமைக்குதே இந்த செல்லு. 10 மணிக்கு நல்லா இருக்கிற ஒரு செல்லு ஒரு உடல்ல ஒருத்தர் ஒரு மயக்கம் அடைந்து விழுகிறார் என்றால் உடனே அவரை நாம ஒரு மருத்துவமனைக்கு கூட்டுன்னு போய் நம்ம பரிசோதனைகள்லாம் நம்ம செய்யும் பொழுது அப்புறம் மருத்துவர்கள் ஒரு 10:30 மணிக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க, இவருக்கு உடல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்போ இன்றைக்கு விஞ்ஞானம் இதை ஆராய்ச்சி செய்கிறது. 10 மணிக்கு நல்லா இருந்த ஒரு செல் ஒரு மனிதனுடைய உடல்ல 10:01 எப்படி இந்த செல்லு மாற்றம் பெற்றது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த செல்லுக்கு ஏன் வந்தது, இந்த செல்லுக்கு இப்படி மாறுவதற்கு இந்த செல்லுக்கு யாரோ ஒரு உத்தரவு கொடுக்கிறார்கள், இந்த செல்கள் எங்கிருந்து இந்த உத்தரவை பெறுகிறது, இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. செல்களுடைய இந்த செல் ஆராய்ச்சியில இந்த செல்கள் ஆராய்ச்சி, ஸ்டெம் செல் ஆராய்ச்சி எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான உலகத்துல அந்த பயணத்தை நோக்கி இன்றைக்கு உலகம் செல்கிறது. இதைத்தான் மெய்ஞானம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் கருமையம் என்கின்ற ஆன்மாவிலிருந்து சிக்னல், அந்த உத்தரவு கிடைக்கிறது. அந்த உத்தரவு கிடைக்க கிடைக்கத்தான் இந்த நேரத்திலே அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி இந்தது எழுச்சி பெறும், இந்தது இப்படி வரும், இந்த நல்லது நடக்கும், இந்த மாதிரி மற்றது நடக்கும் என்று உள்ளிருந்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஆணைகளை இந்த செல்கள் நிறைவேற்றுகின்றன. அப்படி சொல்லும் பொழுது அப்ப இந்த உடல் அமைப்புல இந்த செல்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற நாமோ, செல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் இந்த உடல் நல்லா இருக்குமே. அப்ப இந்த உடலுக்கு நாம எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் நாம உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யறோம், எத்தனை பேர் காயகல்ப பயிற்சி செய்யறோம், தவம் செய்யறோம், எத்தனை பேர் தன்னைத்தானே அகத்தாய்வு செய்கிறோம், எத்தனை பேர் ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்ற ஒரு மௌனம் என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியை நாம் எத்தனை பேர் நாம செய்யறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சிந்தனை. நாம அன்பர்களே, நாம சில விஷயங்கள் நாம மனம் விட்டு பேசணும். அதாவது நானும் தினமும் உடற்பயிற்சி செய்யறேன், தினமும் காயகல்ப பயிற்சி செய்யறேன் அப்படின்னா, ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது, 10 வருஷமா செய்யறேனே, 20 வருஷமா செய்யறேனே, உடல் வலி போகலையே, பிபி குறையிலேயே, சுகர் குறையிலேயே, அப்புறம் எனக்கு இந்த அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் இப்படியோ சொல்றமே, அப்ப நம்ம எந்த இடத்துல நாம தவறு செய்கிறோம், எந்த இடத்துல நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னு கொஞ்சம் நாம எல்லாமே செய்யறோம் அன்பர்களே. ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் டியூனிங் நமக்கு ரெக்வயர்ட். அந்த டியூனிங்கை நம்ம சரிப்படுத்திட்டாலே நமக்கு எல்லாமே நமக்கு சரியாயிடும். ஆனா நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள 2 நான் இருக்கிறது. ஒரு நான் பொருள் பற்று, புலன் பற்று, அதனோடு இருக்கின்ற நான். இன்னொன்னு அதுவே நான், அந்த நான். அப்போ நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த புற உலகத்தோடு எது நம்மை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புலன்கள் தான் புற உலகத்தோடு நம்மளை தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புற உலகத்தோடு நம்ம எதை நோக்கி தொடர்பு கொள்கிறோமோ அந்த புலன்கள் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் என்ன நீ எஜமானனா பார்க்கணும் அப்படின்னு நமக்கு உத்தரவு கொடுக்குது. அப்ப நாம அப்பதான் இந்த மாயையில் நம்ம சிக்குகிறோம். அப்ப என்ன பண்ணோம், புலன்கள் கடந்த நிலையிலே, இதைத்தான் சொன்னாங்க, புலன் கடந்த நிலையிலே நீ புலனோடு தொடர்பு கொண்டுட்டேன்னா ஒரு நான், அந்த நான் எது, கர்மவினை பதிவுகளோடு சிக்குகின்ற நான். அது இந்த கர்மவினை பதிவுகள் கடந்த இன்னொரு நான் இருக்கிறது. இந்த கர்மவினை பதிவுகளிலே நம்மளை சிக்க வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு நான் இருக்கிறது. அந்த நான் தான், அதுவே நான். அந்த நானைத்தான் என்ன சொன்னாங்க, அண்டங்கள் முழுவதும் ஆக்கவும் காக்கவும் அழிப்பதும் அதுவே அறிந்திடுவாயே, எங்கும் எதிலும்
எதன் உள்ளும் அதுவே, என்னுள்ளும் உன்னுள்ளும் இருப்பது அதுவே. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னுள்ளும் உன்னுள்ளும் ஒண்ணு இருக்குது பாருங்க, அந்த அது ஒண்ணு உள்ள இருக்குது பாருங்க, அதுவே நான். அப்ப அதுவே நான் சொல்லும் பொழுது நான் ஒண்ணு கிடையாது. அப்போ ஐ எம் டிபெண்டிங் ஆன் ஒன் மோர் அதர். அப்ப நான் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் எந்த ஒன்றை எந்த ஒன்றை அதுவே நான் என்று சொல்கின்றோமோ அந்த ஒன்றே எங்கும் வியாபித்திருக்கிறது. அந்த ஒன்றே என்ன பண்ணுது, பல உடல்களாக. சூரியன் ஒண்ணு தானே இருக்குது. நாம என்ன பண்றோம், கீழே வந்து சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கு, நீங்க இப்படி பாக்குறீங்க, சூரியன் நம் கண்களுக்கு தெரிகிறது. அப்ப கீழே வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 10 பானை வைங்க, 50 பானை வைங்க, 100 பானை வைங்க, அந்த எல்லாத்துலயும் தண்ணியை ஊத்திருங்க. இப்போ அந்த பானையில பாத்தீங்கன்னா சூரியன் ஒண்ணுதானே, ஆனா 100 பானையிலையும் எத்தனை சூரியன் தெரிகிறது, 100 சூரியன் தெரிகிறதே. அப்ப 100 சூரியன் தெரிகிறது அப்படின்னா வந்து சூரியன் 100 இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. ஒன்றே பலவாக, ஒன்றே பலவாக. அதுபோல ஒன்றே பிரம்மமே என்ன பண்றது, பல மனிதனுடைய உடல்களாக, மனமாக, உயிராக எல்லா இடத்திலையும் இருக்குதே. அப்ப இந்த உடல் தான் நண்பர்களே, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து எந்த உறவுகள் மீது நாம வந்து பற்று பாசம் பந்தம் எது வேணாலும் நம்ம வச்சிருந்தாலும் சரி, இந்த உறவுகள் எல்லாம் உறவுகள் கடந்து இப்ப நாம என்ன பண்றோம், உறவுகள் மேல கூட பந்தம் வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம வந்து குறிப்பா பொருட்கள் மேல நம்ம அதிகமா வைக்கிறோம். இப்ப நம்ம வந்து என் வீடு, என் வாசல், என்னுடைய காரு, என்னுடைய பைக்கு, என்னுடைய நகை, என்னுடைய பணம், இப்படி என்னுடைய துணிமணிகள், இப்படி நாம நிறைய வந்து பொருட்கள் மேல, அது மேலத்தான் நாம வந்து அதிகமான ஒரு பற்றை வைத்திருக்கிறோம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நாம ஒருத்தருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒருத்தர் ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னா கூட நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு வாழ்க்கையில வந்து இப்படிலாம் வந்து ஒரு நோயே வரக்கூடாதுப்பா, நமக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து காசு பணம் கூட இல்லைன்னா பரவாயில்ல, இறைவன் வந்து நோய் நொடி இல்லாம நம்மளை வச்சிருந்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அது நம்ம எப்ப சொல்றோம், அடுத்தவனுக்கு ஒரு பெரிய துன்பம் வரும் பொழுது, அந்த துன்பத்திலே அந்த மனிதன் அந்த துன்பத்திலே அவன் வந்து ஒரு மீளாத ஒரு நிலையில இருக்கும் பொழுதோ, அந்த மனிதனே போய்விட்ட பிறகு நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நமக்கு வந்து ஒரு வைராக்கியம் வருகிறது. இனியாவது இந்த உடம்பை நாம வந்து பத்திரமா பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு. ஆனா இந்த வைராக்கியம் எவ்வளவு நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கு. திருப்பியும் அந்த புற உலகத்தோடு தொடர்பு கொள்றதுனால அந்த வைராக்கியம் மறைந்து போயிடுது. அப்ப நாம அவங்ககிட்டயே கேட்கலாமே, ஏன்பா நேத்து நீ இப்படி எல்லாம் பேசினியே, இன்னைக்கு திருப்பி வந்து நீ வந்து உன்னுடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துட்டியே, என்னன்னு கேட்டா, அடப்பாப்பா நேத்து நம்ம பேசின உண்மைதான், அவனுக்கு விதி அப்படி இருந்தது, அவன் போய் சேர்ந்துட்டான், நமக்கு என்ன விதியோ நமக்கு என்ன தெரியும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இதைத்தான் பாட்டுல சொல்றாங்க, நீரில் மூழ்கி நினைப்பிழந்தனரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நினைப்பிழந்தனர் என்ன அர்த்தம்னா, ஒரு மரணம் ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்கன்னா அவன் வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு என்ன பண்ணுவான், அது வரைக்கும் நல்லா பேசுவான், வாழ்ந்தா இந்த ஆள மாதிரி வாழணும், இந்த ஆள் தான் உதாரணம், ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அதுக்கு இவனை பார்த்தா நம்ம கத்துக்கணும், வாழ்க்கையில இனிமேல் ஒழுங்கா வாழறதுக்கு. இப்படி பல உபதேசங்கள் நாம 4 பேருக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நீரில் மூழ்கின உடனே நினைப்பிழந்தனரே அது அவனுடைய விதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எனவே எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றுமே உன்னுடைய இறுதி பிரயாணம் வரை எந்த ஒன்றுமே உன்னோடு இணைந்து வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும். அப்படி ஒண்ணுன்னா விலக 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 உனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னும் வந்து துன்பப்படுவோம், துயரப்படுவோம். ஒரு நாள் எல்லாமே போக போகுது தானே. நாமளே எப்படி வந்தோம், பிறப்புல வந்தோம், முதுமை வரப்போகிறது, நோய் வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு குருவை பிடிச்சிருக்கிறோமே,
மன்னிக்கணும், குரு நம்மை பிடித்திருக்கிறாரே, அப்படிதான் நம்ம பேசணும் இப்போ. ஆனா நாம வார்த்தையில சொல்றதுனால குருவை பிடிச்சிட்டோம், குருவை பிடிச்சிட்டோம் நாம சொல்றோம். சிக்கன பிடித்தேன் குருவின் திருவடியை நாம சொல்றோமே தவிர, அவர் நமக்கு முன்னாடி அவர் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல, மனுஷ ரூபத்துல வந்து அந்த குரு நமக்கு காட்சி கொடுத்ததுனாலதான் நம்ம பிடிச்சோம். இல்லைன்னா குரு நம்ம பிடிச்சோமா? சரி, பிடிச்ச எத்தனை பேரு அந்த குருவினுடைய கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு, குருவின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நாம எத்தனை பேர் வச்சிருக்கிறோம்? அதுவும் இல்லையே. அதனால தான் இதெல்லாம் எதுவுமே நம்ம கூட நிரந்தரம் அல்ல, எதுவுமே வராது. நம்முடைய இறுதி மூச்சு இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது, அந்த க்ஷண நேரம் வரைக்கும் என்னோட பிரயாணம் பண்ண போறது எதுன்னு கேட்டீங்கன்னா அன்பர்களே, இந்த நம்முடைய உடம்பு மட்டும்தான். எனவே இந்த உடம்பு உங்களுக்குள்ள தினமும் கேளுங்க, நான் நல்லா இருக்கிறேனா, எஸ் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் இந்த ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்திக் கொள்கிறேன். இறைவன் கிட்ட வேண்டுங்க. நம்ம அத்தனை பேருமே, இறைவா என்னுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரை என்னுடைய 2 கால்களாலே நானே நடமாடுகின்ற ஒரு பலத்தை எனக்கு கொடு. இது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இது. அப்போ இந்த, ஏன்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, கடைசி காலத்துல நாம இன்னொருத்தரை நம்பி இருக்க கூடாது. குறிப்பா எதுல? உடல் நலத்துல. என்னை கொஞ்சம் தூக்கி விடு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடு, எனக்கு கொஞ்சம் துணியை மாத்தி விடு, எனக்கு கொஞ்சம் ஒரு டயப்பர் போட்டு விடு, இதெல்லாம் வந்து பிச்சை எடுப்பதற்கு சமம். அப்போ நான் என்ன பண்ணணும்? தினமும் நமக்கு நாமே கேட்டுக்குங்க. எப்ப நேரம் இருக்கோ அப்பெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி காத்தால தானே பண்ணணும், இப்ப டைம் 10 ஆயிடுச்சே, பயிற்சி பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்க, பரவாயில்ல. ஒருவேளை சாப்பாடை மாத்துங்க, ஒரு ஞான வைராக்கியத்தை வச்சுக்குங்க. ஒரு நாள் உடற்பயிற்சி நான் பண்ணலன்னா நான் ஒரு நாள் ஒரு வேளை வந்து நான் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஞான வைராக்கியத்தை நம்ம வந்து வச்சுக்கணும். காயகல்ப பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா உடலை வலுவாக்குகின்ற பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா அதை செய்ய செய்யத்தான் இந்த வந்து உடல் வந்து என்ன பண்ணும், ஏன்னா உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை சீராக இயக்குவதற்கு நம்ம கிளியரா நமக்கே தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த உடல் நலம் என்பது காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த 3 ஓட்டத்தை சீர் செய்தால் உயிரோட்டமும் காந்த ஓட்டமும் சீராக இருக்கும். அப்ப இந்த 5 ஓட்டத்தையும் நம்ம உடற்பயிற்சியின் மூலமா சரி செய்துட்டோம்னா என்ன பண்ணலாம்? நம்மளால காயகல்ப பயிற்சியின் மூலமாக முதுமையை தள்ளி போட்டு மரணத்தை வெல்லலாமே. இப்ப சொல்லுங்க, நம்ம உடலே நலமான்னு கேட்டா உண்மையிலேயே எஸ், நான் மிகவும் சிறப்பாக இருக்கிறேன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு நம்ம வந்து உதட்டிலிருந்து வரக்கூடாது இந்த வார்த்தை, உள்ளத்திலிருந்து வரணும் இந்த வார்த்தை. அப்ப இந்த உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வரணும்னா நண்பர்களே, மகரிஷி குருவை பிடிக்கணும். இந்த உடம்பு, மகான்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, உள்ளம் பெரும் கோவில்னு சொன்னாங்க. அப்ப ஒரு கோயிலுக்கு போனா வந்து அந்த உடம்பு மனசு எப்படி இருக்கு? அப்ப இந்த உடம்புன்ற இந்த கோயிலை நம்ம புறக்கோயிலை சுத்தம் செய்யறத பண்றோம், தினமும் பண்றோம், சந்தோஷம். அதுவும் அதே போல இந்த அகக்கோயிலை அகக்கோயிலை நாம் தினமும் ஒவ்வொரு க்ஷண நேரமும் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகள் மூலமாகவும், நம்முடைய எல்லா செய்கைகள், எல்லா அந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாமே நாம வந்து செய்துட்டு இருக்கணும். இந்த சிந்தனை எப்படி வரணும்னா, நாமெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கிறோம். அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் நமக்கு கொடுக்குற அட்வைஸ்னா, உன்னுடைய ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நமக்கு. உன்னுடைய இலக்கு எதை நோக்கி நீ செல்கிறாயோ அதை நோக்கி உன் இலக்கு இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா புற உலகத்திற்கு. ஆனால் அந்த இலக்கை நோக்கி நீ செல்லும் பொழுது எத்தனை பேர் அந்த இலக்கிலே போய் நிற்கிறார்கள், எத்தனை பேர் அந்த இலக்கிலே வெற்றி அடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவுதான். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மகான்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த செயலை வாழ்க்கையில் செய்தாலும், நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் என்ன எப்படி உன்னுடைய சிந்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருமுனை அம்பாக உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்களும் ஒரு முனை அம்புன்னா என்ன அர்த்தம்? நம்ம வில்லிலிருந்து அம்ப ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஒரு வட்டத்திலே ஒரு புள்ளியினுடைய நடுவுல போய் இந்த கரும் புள்ளி அந்த பிளாக் ஹோல்ல போய் இந்த அம்பு படணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம மனம் கரெக்டா அதை எய்ம் பண்ணி கரெக்டா பார்வை அதுல குறி வச்சு நம்ம அடிக்கிறோம். இது வந்து போக்கஸ். ஆனால் இது ஒரு முனை அம்பு. இருமுனை அம்புன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எந்த இலக்கை நோக்கி உன்னுடைய அம்பு செல்கிறதோ, எந்த இலக்கை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பாதை செல்கிறதோ, அப்போ ஒரு அம்பு, அந்த அம்பு அங்க போகுது. ஒரு முனை அம்பு அது வெளிப்புறம். உட்புறம் உன்னை நோக்கி அன்பு இன்னொரு முனை இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தில் என்னுடைய இலக்கை நான் எதை நினைக்கிறேனோ, எந்த செயலை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, இதை நினைப்பதற்கு, இந்த இலக்கை அடைவதற்கு ஒண்ணு போகுது பாருங்க. இது போகுது. இதை இப்படி செய் என்று உள்ளிருந்து என்னை இயக்குவது யார்? இந்த ஒரு சிந்தனையும் மூச்சோட எப்பவும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நான் இப்படி மூச்சை இழுத்து விடுறேனே, ஒவ்வொரு க்ஷண நேரமும் நான் மூச்சை இழுத்து விடுறேனே, இந்த மூச்சை உள்ளிருந்து எனக்கு இழுத்து விடுறதுக்கு எனக்கு உதவி செய்வது யார்? இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, இந்த சிந்தனையை நான் கேட்கிறேனே, நான் கையை அசைச்சு கேட்கிறேன், காதால கேட்கிறேன், கண்ணால அந்த வீடியோவை பார்க்கிறேன். ஆனா கண்ணாலும் பார்க்காம, காதாலையும் கேட்காம, உடம்பையும் அசைக்காம எனக்கு உள்ளிருந்து ஒண்ணு இன்னும் ஒண்ணு கேட்டுன்னு இருக்குதே, அது யார்? இந்த சிந்தனை எல்லாம் முடிஞ்ச உடனே, கேள்வி பதில் எல்லாம் முடிஞ்ச உடனே பசிக்க போகுதே, இந்த பசி எனக்கா, உள்ளே இருக்கிற ஒண்ணுக்கா? எனக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்றேனே, இந்த வலி இந்த உடலுக்கா, உள்ளே இருக்கிற ஒன்றுக்கா? எனக்கு உணர்வுகள் வருகிறதே, நான் வந்து ரொம்ப எமோஷனாருனே, கண்கள்ல நீர் வருதே, அழுகிறேனே, துன்பப்படுகிறேனே, துயரப்படுகிறேனே, இதெல்லாம் வந்து எனக்கு வருகிறதா? உள்ள இருக்கிற ஒன்று இது அத்தனையும் செய்கிறதா? இதுதான் இருமுனை அம்பு. இந்த அன்பர்களே, இந்த உடல் நலமா இருக்கணும்னா நம்முடைய செயல்கள் புற உலகத்தை நோக்கி மட்டும் இருந்தால் போதாது. அக உலகத்தையும் நோக்கி இருந்தால்தான் அவர்கள்தான் உண்மையிலேயே நலமாக இருக்கிறார்கள். அதுல தீர்மானமா இருங்க. ஏன்னா முதல்ல இப்ப சொன்ன பாருங்க, எத்தனை பேர் வந்து அந்த போக்கஸை, அந்த அதை நோக்கி அம்பு போச்சுன்னா எத்தனை பேர் வந்து அதில் அந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. எல்லாருமே இருக்க மாட்டாங்க பாருங்க. அந்த எல்லாருமே அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இருந்தவர்களைத்தான் நாம் என்ன சொல்றோம்? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிவு சார்ந்த கலைஞர்கள், பெரிய பெரிய இசை கலைஞர்கள், பெரிய பெரிய மாமேதைகள், பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இப்படின்னு சொல்றமே. அப்ப எல்லாருமே அது மாதிரி இருக்கணும் தானே? அவர்களுக்கும் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கும் 2 கண்ணு, ஒரு தலை, 2 கை, 2 கால் தானே. நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? இல்லையே. இதைத்தான் கீதையில கூட என்ன சொல்றாங்க? அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணர், லார்டு கிருஷ்ணா அந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு ஒரு வசனத்தை சொல்கிறார். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்திலே என்னை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் தவம் செய்கிறார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. அர்ஜுனா, என்னை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் தவம் செய்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான மக்களிலே லட்சக்கணக்கானவர்கள் மட்டுமே ஒரு குருவை பிடித்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த லட்சக்கணக்கானவர்களிலே 1000 கணக்கானவர்கள் மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 கணக்கானவர்களிலே 100 கணக்கானவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் 100 கணக்கானவர்களில் மட்டுமே ஒரு சிலர் மட்டுமே சித்தி அடைகிறார்கள். பாருங்க, கோட்டில ஆரம்பிச்சு ஒரு சிலர்னு வந்து இறைவனே அந்த இடத்துல முடிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாமெல்லாம் உண்மையிலேயே அந்த குருவை
குரு நம்மளை வந்து பிடிச்சாரே, அவருடைய திருவடியை நாம வந்து முறையாக பிடித்திருக்கிறோமா? ஒரு சிந்தனை நமக்குள்ள தினமும் பண்ணணும் அன்பர்களே. ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கணும். நாம வந்து வெறும் துரியாதீத தவத்துல மட்டும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம குருவோடு உயிர் கலப்பு, ஒவ்வொரு செல்களிலும் குருவோடு உயிர் கலப்பு நடைபெறுகிறதுன்னு சொல்றமே, உண்மையிலேயே அது நடைபெறுகிறதா என்பதை துரியாதீத தவத்தின் போது மட்டும் அந்த சிந்தனை இல்லாமல் நாம் மூச்சு விடுகின்ற ஒவ்வொரு மூச்சிலும் அந்த நினைவு நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் நலமாக இருக்கும். உடல் நலமாக இருந்தால் நம்முடைய பதிவுகள் நல்ல முறையிலே நல்ல பதிவுகளாக நமக்கு இருந்ததுன்னா சந்தோஷம். மற்ற பதிவுகளா இருந்ததுன்னா அந்த பதிவுகள்ல இருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது என்பது உனக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை கிடைக்கும் இடம்தான் அந்த உடலுக்கு உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கின்ற அந்த உள்ளிருந்து ஒவ்வொரு ஆணைகளையும் பிறப்பிக்கின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றும் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அது சொல்வது உன் காதில் கேட்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? புற உலகத்தோடு பேசுகின்ற அந்த உரையாடலை கொஞ்சம் குறைத்து அக உலகத்தின் பக்கம் திருப்பினால் இந்த உடல் மிகவும் நலமாக இருக்கும். அப்ப இந்த உடம்பு நலமா இருந்தால்தான் மனசு நல்லா இருக்கும். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா நமக்குள்ள வந்து உதிக்கும். அப்ப எண்ணங்கள் நல்லா இருந்தா தான் உயிர், உடம்பு வந்து உயிருடைய ஓட்டம் நல்லா இருக்கதான் நல்ல எண்ணங்களாக நமக்குள்ள மலரும். அப்ப உயிர் ஓட்டமும் அந்த இடத்துல சீராகிறது. இப்போ உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உயிர் நல்லா இருக்கும். இது மூணு நல்லா இருக்கும் இல்லையா? இப்பதான் நான் நலமான்னு கேட்டா நலம். சரி, நீ நலமா இருக்கிறியே, நலமா இருந்து என்ன பண்ண போற? த பர்பஸ் ஆஃப் பர்த் என்ன? இந்த சமுதாயத்திற்கு நீ உன்னுடைய கடமை என்ன? அப்பதான் உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலேயே நம்மளை நோக்கி ஒரு அகம் நோக்கிய ஒரு அக ஆராய்ச்சிக்கு இந்த உடம்புக்குள்ள நம்மளால வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ண முடியும். அன்பர்களே, இங்க இருந்து வந்து எந்த இடத்துக்கும் நம்மளால வந்து இன்னைக்கு வந்து வசதி இருக்கிறது. நம்ம வந்து வண்டியில போயிடலாம், அங்க போயிடலாம். அந்த ஒரு 2 அடி அகலத்துல இருக்கிற இந்த உடம்புக்கு உள்ளே ஒரு ஆராய்ச்சி செய்வது, உள்ளுக்குள்ள பிரயாணம் செய்வது, எவ்வளவு பேர் இந்த பிரயாணத்துல போய் எத்தனை பேர் சித்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் நமக்கு ரொம்ப எளிமையான முறையிலே இந்த சித்தி அடைவதற்குண்டான வழிகளை நமக்கு குரு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய இலக்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் என்கின்ற வாகனம் நன்றாக இருந்தால் மட்டுமே உன்னுடைய பிரயாணம், வாழ்க்கை பாதை, இங்கிருந்து நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க இருந்து இப்ப நான் வந்து ஆடியாறு போகணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, பிளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றேன்? டிசைட் பண்றேன், இங்க இருந்து என்னுடைய காரையே எடுத்துட்டு நான் வந்து நாளை காலையில கிளம்பலான்னு ஒரு முடிவு எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன்? முதல்ல நானு இந்த கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு பார்ப்பேன். காரை கண்டிஷனை வச்சுப்பேன். வண்டியில வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கணும், ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஃபில்டர் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும், பிரேக் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும், வண்டிக்கு கிரீஸ் அடிச்சு வச்சுக்கணும். ஏன்? நான் போய் சேர்கின்ற இடம், அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கு எனக்கு உதவி செய்வது இந்த வாகனம். அப்ப அந்த வாகனம் நல்லா இருந்தா தான் என்னுடைய இலக்கை போய் நான் அடைய முடியும். அதுபோல என்னுடைய வாழ்க்கை பாதையிலே அறிவிலே முழுமை இறைவனை உணர்தல் என்கின்ற அந்த பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கார் போல இந்த உடல் என்கின்ற வாகனம் சரியாக இருந்தா தான் நம்முடைய பிரயாணம் கரெக்டா இருக்கும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உடல் என்கின்ற வாகனம் நல்லா இல்லைன்னா பிரயாணம் பாதியிலேயே நின்று போயிடும். பாதியில நின்று போயிடும்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கே புரியும். அந்த அர்த்தத்தை நான் வந்து உங்ககிட்டயே விட்டுறேன் நான். அதனால இந்த நம்ம பிரயாணம் வந்து ஒரு முழுமை பேறு அடைகின்ற, உலகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பிரயாணம் என்பது முழுமை பேரை கொடுப்பதுதான். அப்ப முழுமை பேரை கொடுப்பது என்றால் முழுமையாக இலக்கை நோக்கி நாம் சென்று நிற்க வேண்டும். பிரயாணம் பாதியிலே நின்றால் திருப்படியும் மறுபடியும் நம்ம என்ன ஆகும்? பிரயாணம் தொடங்கிய இடத்திலிருந்து திருப்படியும் இன்னொரு தடவை வந்து தொடங்கும். இன்னொரு தடவை தொடங்குவதற்காக இந்த பிரபஞ்சத்திலே நாம் பிறக்கவில்லை. பிரயாணம் என்பது ஒரே முறை, பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் இறைவன் தாய் தந்தை மூலமாக கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான உடலை நன்றாக வைத்துக் கொள்ளணும்.
குரு காட்டிய வழியில ஒவ்வொன்னையும் சிரத்தையா செய்யணும். எனக்கோசரம் செய்யல அப்படின்னு நீங்க நம்மளோட கடமைக்குன்னு செய்யக்கூடாது, 4 பேர் சொல்றாங்களேன்னு செய்யக்கூடாது. இந்த உடல் நல்லா இருக்கணும். இந்த உடல் மூலமாக என் பதிவுகளை என்னுடைய வாழ்நாளிலே நானே பதிவுகளை கழித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய முதுமையை தவிர்த்து இளமை காத்து நோய் நொடி இல்லாமல் கூடுமான வரைக்கும் வாழ்ந்து மரணத்தை வென்று என் பதிவுகளை நானே கழித்து என்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம பதிவுகளை கொடுக்காமல் செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த உடல் நலம் மட்டுமே. நம்ம குடும்பத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட், வெட்டிங் டேக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம் குடும்பத்திற்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய அன்பளிப்பு, ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய நன்கொடை எதுன்னு கேட்டீங்கன்னா உடல் நலம். உடல் நலம், உடல் நலம். இந்த உடல் நலத்தை நாம நல்லபடியா வச்சுப்போம். அந்த குரு கொடுத்திருக்கிற கலைகளை நம்ம முறையாக செய்வோம். எத்தனை ஆண்டுகள் நம்மளால முழுமையாக வாழ வேண்டும் முடியுமோ அத்தனை ஆண்டுகள் நாம் முழுமையாக வாழ்வோம். பதிவுகளை கழிப்போம். வாழும் காலத்திலே அடுத்த தலைமுறைக்கு பதிவுகளை கொடுக்காமல் இறைவனோடு இரண்டர குருவனோட ஆசியோடு கலப்போம். வாழ்க்கை முழுமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். இந்த உடல் நலத்தை நாம் சீராக வைத்துக் கொள்வோம் என்று கூறி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். சந்திராமா குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு ஐயா, ரொம்ப நாளைக்கு பிறகு கேட்கிறோம். இன்னைக்கு தான் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப ஆளுங்கெல்லாம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க நல்லா பேசுனீங்க. நான் முதல்ல கேள்விக்கு வரையா என்னோடது. அதாவது குருவை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா. அதாவது குருவை நம்ம பிடிக்கல, குருதான் நம்மளை பிடிச்சிருக்காருன்றது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நமக்கு ஒரு பாக்கியம் அப்படி கிடைச்சிருக்கே அப்படின்னு. ஐயா நீங்க இப்ப அழகா ஜென்ம அந்த பிறவி பயனெல்லாம் சொன்னீங்க. புலன் கடந்த நிலை, கர்ம வினை கடந்த நிலை. இது ரெண்டு என்னன்னா ஜென்மா முத்தி, நம்ம பிறக்கிறதும் முத்தி அடைகிறோம். இதுக்கு நடுவுல அந்த முதுமை வியாதி வருது, முதுமை வியாதிங்கிறது வருது. இப்ப சில பேரு வாழ்க்கையில அந்த 60 வயசோ 70 வயசோ அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில மேடு பள்ளங்கள் வரும், அதை சீரமைச்சுட்டே போய் அவங்க வாழ்க்கையை முடிப்பாங்க. ஆனா எங்க கிராமத்துல, அதாவது கிராமம்னு சொல்ல, டாக்டரா இருந்தவங்க வக்கீலா இருந்தவங்க கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த 30 வயசு வரைக்கும் இவன் வாழ்ந்த வாழ்க்கை ஓஹோன்னு வாழ்ந்தான், இப்ப பின்னாடி இருக்க 30 வருஷம் அடியோட போயிட்டான், எந்திரிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதே மாதிரி சில பேரு 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஓஹோன்னு வாழ்வாங்க. இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் கிடந்த கடைக்கு இப்படி வந்துட்டான்பாங்க. சில சமயம் இவன் இல்லை பாரு, இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி போயிட்டான் அப்படிங்கிற இந்த வேர்டை நான் நிறைய என்னுடைய இளமை காலத்துல கேட்டிருக்கேன். இப்பவும் அது இருக்குய்யா, வேணா வெளியே தெரியாம இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருக்கு. இதுக்கு அவங்களுடைய காரணம் என்ன? அந்த வினைப்பதிவுனா இப்படி ஐயா போட்டு ஒரே மாதிரி அமுக்குமா? நான் இதை நீங்க ஸ்பீச்ல இருந்தே எனக்கு யார் என் மனசுல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தோணுச்சு. ரொம்ப வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டவங்க, கடைசி காலத்துல நீங்க சொல்லுமனே யாரையாவது தூக்கி விட்டு தண்ணி கொடுத்து இப்படி எல்லாம் கூட போனவங்க இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னையா? இந்த நிலையை மாத்துறது ஆரம்பத்திலே நம்ம எப்படி மாத்தலாம்? வாழ்க வளமுடன். சிறந்த கேள்வி. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்குமே 200 300 பேருக்குமே விடையா போகட்டும். நண்பர்கள், அம்மதமா இதைத்தான் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு யோகத்துல சொல்றோம். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இதைத்தான் சஞ்சித கர்மத்தை இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்குது. இன்னைக்கு அது நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கு பேரை மாத்தி விஞ்ஞானம் சொல்கிறது அழுத்தம் பெற்ற ஜீன்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம பிராரப்த கர்மத்தை விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டா எழுச்சி பெற்ற ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறது.
இதைத்தான் நாம வந்து முதல்ல வந்து 7 கட்டளைகளா சொன்னோம். நாம வந்து எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும். இந்த 7மே வந்து கருவை உருவாகும் பொழுதே கருமையத்திலே பதிவாகிறது. அது பதிவாகும் பொழுதே அவரவர்களுடைய நல்வினைகள் மற்றும் மற்ற வினைகள் மூலமாக எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த காலகட்டத்திலே அது வந்து அவர்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும், மற்றதை கொடுக்க வேண்டும் என்பது பதிவாகிறது. அதைத்தான் நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, 30 வயசு வரைக்கும் நல்ல பதிவு வருது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பதிவு வருது. திருப்பியும் வந்து ஏத்தம் ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் இந்த ஏத்தம் இறக்கம் இருக்கிறது. ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்குனது அப்படியே இருக்கும், அழிஞ்சே போயிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து இறங்கினவங்க திருப்பி வந்து ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க. இது எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவரவர்களுடைய வினைப்பதிவுகளின்படி, அவரவர்களுடைய அந்த கர்மாவினுடைய கணக்கின்படி, அந்த காலபுருஷ சக்கரத்தின்படி இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து இது வந்து வருகிறது. அப்போ இதை நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எத்தனை பேர் சொல்றோம் இல்லையா, அது வந்து விதிப்பா அப்படின்னு சொல்றோம், என் தலையெழுத்து என் விதின்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் வந்து அந்த விதியை வந்து மதியால மாற்றுகிறார்கள், அதுதான் வந்து கேள்வி. அதைத்தான் இன்னைக்கு சிந்தனையிலே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மதியால மாற்றணும். மதியால மாற்றுவதற்கு நாம வந்து பல உதாரணம் கிடையாது, பல உண்மை சம்பவங்கள் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்குது. பல உண்மை சம்பவங்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பத்திலே தொடர் மரணங்களை சந்தித்த, எத்தனையோ ஒரே வயசுல தொடர் மரணத்தை சம்பவித்த குடும்பங்கள் எல்லாம் இந்த குருவை பிடித்து அந்த வயதை கடந்து இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள்னா அப்ப என்ன பண்ண முடியும் நம்மளால? கர்மவினை பதிவுகளை கூட ஒரு குருவினுடைய பயிற்சிகள் மூலமாக நம்மளால கடக்க முடியும். ஆனால் எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், விதி மேல பழிய போட்டுட்டு நம்ம சும்மா இருக்கிறோம். அதனாலதான் வந்து விதி நம்மளை விட வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அது மேலே முடிச்சுட்டு போயிடுது. ஏன்னா அது வந்து பிக்ஸ்டு பை தி காட். அப்ப அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் இறைவன் போட்டிருக்கிற அந்த கர்மாவை அதை விட அவரே வந்து குரு கிட்ட அத்தாரிட்டி கொடுத்திருக்காருன்னா, அப்ப குரு கொடுத்திருக்கிற அந்த கலையை நாம செய்தால் அப்ப விதி அந்த இடத்துல வேலையை செய்யாது. அப்ப நாம என்ன பண்றோம்? இதைத்தான் நாம திரும்ப திரும்ப சொல்றேன், தப்பு எங்க நடக்குதுன்னு பாருங்க. அப்ப அதை நாம திருத்திக்கிட்டோம்னா, நாம முறையாக செய்தால் விதியை மதியால் வெல்லலாம். புரியுதுங்களா? புரியுதுயா, ரொம்ப சிறப்பியா. கண்டிப்பா இது கொஞ்சம் சிந்திச்சு நம்ம ஆரம்பத்திலே வந்துட்டோம்னா சிறப்பா இருக்கலாம். நல்லா புரியுதுயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன், அண்ணா நகரில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 86 வயது. தெய்வ தம்பதிகள் இருவரும் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்திரியத்தை பரப்பி 120 ஆண்டுகள் நீடூழி வளமுடன். தங்களின் இன்றைய உச்சக்கட்ட தெய்வீக சிந்தனை உடலே நலமா என்ற உரை சூப்பர் ஐயா. நோ கம்பேரிசன். கேள்வி: நான் தினமும் காலை ரிஷி மூலம் 3:40 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு கலியுக கடவுள் நம் மகானின் 5 வகை தவங்களையும் முறைப்படி 365 நாட்களும் தங்களின் அறிவுரைப்படியும் விஞ்ஞான நுணுக்கங்களுடனும் உணர்வு பூர்வமாகவும் அயரா விழிப்புணர்வுடனும் செய்து குரு காணிக்கை செலுத்தி வருகிறேன். ஞான வைராக்கியத்துடன் என் மனைவி, சகோதரர், சகோதரி இறந்த அன்றும் மகரிஷியின் பயிற்சிகள் செய்து குரு காணிக்கை செலுத்தினேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பிறவியிலேயே இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்வு வாழ்ந்து இப்பிறவியிலேயே இப்பிறவியிலேயே இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்ந்து நான் எனக்கு முடியுமா ஐயா? இதற்கு இறை அருளும் குரு அருளும் தங்களின் ஆசிகளையும் வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நம் வணக்கத்திற்குரிய தானை தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவித்திருக்கோயிலின் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாகிகள், வேதாத்திரிய சித்தர்களாகிய அனைத்து மனித தெய்வங்களுக்கும், முக்கியமாக வணக்கத்திற்குரிய பேராசிரியையும் கோ சந்திரம்மா அவர்களுக்கும்,
உட்பட அனைவர்களுக்கும் எனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த ஆத்துமாத்துமாக மானசீகமாகவும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். நிறைவு செய்கிறேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா. நானே உங்களை வந்து கிட்டத்தட்ட நாங்களே உங்களை 25 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களை. அப்ப என்ன குரல் இருந்ததோ உங்களுக்கு அதே குரல் தான் இன்னி வரைக்கும் இருக்கு. பாருங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்களே முதுமையை தள்ளி போட்டுட்டீங்களே. அதுக்கு காரணம் என்ன? நீங்களே அந்த பயிற்சியை முறையாக செய்யறதுனாலதான் அன்னைக்கு இருந்த அதே குரல் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க முடியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திக்கும் போது முதல் நீங்க அண்ணா நகர் அறக்கட்டளையில ஒரு வகுப்பு வரும்போது நீங்க சொன்னதுதான் 365 நாள் உடற்பயிற்சி செய்யறேன். நீங்க இன்னைக்கு அதே செய்யறீங்க. அப்ப அதனுடைய பலன் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களை பேச வைக்கிறது. தொடர்க உங்களுடைய முயற்சி, தொடர்க உங்களுடைய தொண்டு. பல்லாண்டு காலம் நீங்களாம் தான் எங்களெல்லாம் இது மாதிரிலாம் இந்த பயிற்சிகள் செய்வதற்கு நீங்களாம் தான் எங்களை வழி நடத்தணும். என்றென்றும் உங்களுக்கு இறையருளும் குரு அருளும் நிறைந்து நிற்கும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமா நீங்க இருக்கீங்க ஐயா. அவங்க மனைவி இறந்த அன்னைக்கு கூட பண்ணினேன்னு சொல்றாரு உடற்பயிற்சி. இது ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க ஐயா. ரொம்ப பிரமிப்பான விஷயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சுசீலா அம்மா நீங்க பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா சொல்லுங்கம்மா. சத்யசாயி சுசீலா அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ரெண்டு கேள்விங்கய்யா. ஒருத்தங்க ரெட்டினால் ஆபரேஷன் பண்ணி 1 இயர் ஆக போகுது. நம்ம கண் பயிற்சி செய்யலாமா? கண்டிப்பா. 3 மாசம் ஆயிடுச்சாலும் கண்டிப்பா செய்யலாம். இல்ல சாதாரண கண் ஆபரேஷன் விட இது ரெட்டினால்னு சொன்னாங்க. அதனால கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல, அதான் சொன்னீங்களே. 10 months ஆச்சு கம்ப்ளீட். 10 months தாராளமா பண்ணலாம். அப்புறங்க எனக்கு இந்த வலது மணிக்கட்டுல அப்படி ஹைட்ல அப்படி தூக்கும் போது கிச்சன்ல அந்த ஜாயிண்ட்ல வலிக்குது. நம்ம பயிற்சி என்ன செய்யலாம்? நம்மளுடைய ஒண்ணுல சமான முத்திரை, நம்ம கை பயிற்சியில பண்ற சமான முத்திரை இருக்குல்ல. ஆமாங்கய்யா. இந்த பாருங்க, சமான முத்திரை நம்ம கை பயிற்சி ரொட்டேஷன் பண்ணும்போது நல்லா அந்த இடத்த அழுத்திக்கிட்டு சமான முத்திரையில பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல இந்த கைகளை சமான முத்திரையில ஒரு 5 நிமிஷம் வச்சுங்க. சமான முத்திரையில. சரிங்க. அந்த சமான முத்திரையில 5 நிமிஷம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா சமாள முத்திரை, முகுல முத்திரை, பஞ்ச முத்திரை, சங்கல்ப முத்திரைன்னு பேர் இருக்கு. சரிங்க. என்ன பண்ணுங்க, நம்ம உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 2 கையை அப்படி வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுடைய ஒரு கை அப்படியே வச்சுங்க. இன்னொரு கையால இந்த குவிச்சு ஆற்றல் குவிஞ்சு இருக்குல்ல, அந்த குவிஞ்சிருக்கிற ஆற்றல் உங்களுக்கு இந்த இடத்துல பெயின்னா அந்த அப்படியே எடுத்துன்னு அந்த இடத்துல இப்படி வைங்க. ஜாயிண்ட்ல கீழே ஜாயிண்ட். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பெயின் இருக்கோ அந்த இடத்துல இன்னொரு கையை எடுத்துன்னு அப்படி வைங்க. சரிங்க. ஆமா, அது வலது கை இடது கை எந்த கை இருந்தாலும் பரவாயில்ல. எந்த பக்கம் வாட்டம் வருது அந்த வச்சிருங்க. அந்த பெயின் உடனே ரிலீஃப் ஆயிடும். சரிங்க. குற்றாலத்துல சந்திப்போம்யா. கண்டிப்பாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக முருகம்மாள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. சமானம் வாங்கி இந்த இடத்துல வைக்கணும். கொஞ்சம் நேரம். சாம்சங் ஐயா உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. ஹலோ ஐயா பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. முத்துக்குமார், காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா பயிற்சி வயசு 36ஆவது. பயிற்சி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரீசெண்டா கம்பெனில ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணல, இந்த ரைட் லெக்ல நம்ம காலில் அந்த கணுக்கால் கிட்ட நம்ம 2 உள்ளங்கை வச்சு சுத்துவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு நரம்பு ஒரு ஊக்கம் மாதிரி ஒரு பொடிப்பு மாதிரி ஒரு 6 mmல இருக்கு நரம்பு. கம்பெனில அந்த நம்ம வெரிகோஸ் வெயின் ஒரு டெஸ்ட் மாதிரி பார்த்துட்டு பிளட் பிளாக்கேஜ் இருக்கு, ஸோ இது வெரிகோஸ் வெயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பக்கவாட்டை அழுத்தி விடுவோம் இல்லையா கால் பயிற்சி பண்ணல, அந்த பக்கவாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காலோட கலர் வளர்ற மாதிரி லைட்டா பிளாக் மாதிரி இருக்கு. அதையும் காமிச்சு நுண்ணியமா காமிச்சு இது இப்போ தான் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு எப்படி நம்ம பயிற்சியை ரெகுலர் பண்ணலாமா இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணுமா ஐயா? ஐயா வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்றது அலோபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்.
உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு போகலை. உங்களுக்கு நீங்க சொல்றத பார்த்தா இப்பதான் ஆரம்பம். உங்களுக்கு நாங்க வீடியோல சொல்லிருக்கோம் பாருங்க, உட்புற கணுக்கால் இருக்கு இல்லையா ஐயா, உட்புற கணுக்கால்ல இருந்து 8 விரல் மெஷர் பண்ணுங்க மேல் நோக்கி. உட்புற கணுக்கால்ல இருந்து 8 விரல் மெஷர் பண்ணீங்கன்னா 8வது விரல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலதான் வந்து கொம்பேரி அடங்கல்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் வந்து இந்த வெரிகோஸ் வெயினோட ரூட்டே, வெரிகோஸ் வெயினுடைய வேரை அழிக்கிற இடம் அந்த இடம் தான். உள்புற கணுக்கால்ல இருந்து 8 விரல் மேல போனீங்கன்னா அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல தான் நம்ம கடைசியில காலை அழுத்தி விடும்போது கரெக்டா அந்த பாயிண்ட் தான் பிடிப்போம். வீடியோல இருக்கு பாருங்க, அதை நீங்க வந்து முறையா செய்யுங்க. மாலை காயகல்ப பயிற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பின் காலை தூக்கிக்கிட்டு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து கண்ட்ரோல்ல உங்களுக்கு அது வந்து வந்துடும். நம்ம உடற்பயிற்சியிலே உங்களால வந்து கண்டிப்பா வந்து இதை சரிப்படுத்தி கொள்ள முடியும் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக அமுதாம்மா, வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அமுதா. கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது இந்த ஜென்மம் சித்தர்கள் சொன்னாங்க இந்த ஜென்மமே பிணின்ட்டு. ஆனா வந்து உடல் ஃபுல்லா நோய் தான் இருக்கு. இப்போ நம்ம நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே யாருமே நல்லா இல்லை. பிபி சுகரு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒண்ணு இருந்துகிட்டே தான் ஐயா இருக்கு. யார கேளு பிபி சுகரு ஏதாவது சொல்லினே இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி செல்லு ஒரே நாள்ல கெட்டு போனது நான் 2 பேரை பார்த்திருக்கேன் இப்ப எங்க ஊர்லயே. ஆனா 2 பேருமே இல்ல, ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல கெட்டு போச்சுன்றாங்க. அது எப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவங்க போய் சொன்னதுமே அப்ப நாங்க நம்பல. இப்ப நீங்க சொன்னதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. நிஜமாவே கெட்டு போச்சுங்க ஒரே நிமிஷம். இன்னைக்கு நல்லா இருக்காங்க, மறுநாள் இல்ல, ஆளே இல்ல. கேட்டா ஐயா போயிடுச்சு, 4000 5000 10,000 அந்த மாதிரி செல்கள் உற்பத்தி ஆயிடுச்சு, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதத்தான் சொல்றேம்மா. இதுதான் வந்து இதுதான் வந்து நாம ஒரு கணக்கு போட்டுட்டு பண்ணக்கூடாது. இதுதான் இறைவனுடைய சித்தம். அதெல்லாம் நடக்கிறது உள்ளுக்குள்ள. அப்போ அதுதான் நம்ம சொல்றோம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, வாழ்க்கையிலமா நம்ம வந்து நிறைய விஷயத்துல தவறு பண்றோம். நேற்றைக்கு என்பது வாழ்க்கையில் நாம் பெற்ற அனுபவம். இன்றைக்கு என்பது நான் உயிரோடு இருக்கின்றேன் என்கின்ற நிச்சயம். நாளை என்பது நான் இருப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை. புரியுதுங்களா? இத மறக்காதீங்க, இந்த 3 வார்த்தையை மறக்காதீங்க. நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்தையும் நம்பிக்கையும் மட்டும் புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் இருக்கிறேன்ற நலத்தை நாம விட்டுட்டோம். அதனாலதான் நீங்க சொன்னது அத்தனையும் வருது. நான் இன்னைக்கு இருக்கிறேன், அதை மட்டும் பிடிங்க போறோம். அதை புடிச்சுக்கிட்டு ஏற்கனவே நேற்று வரை நான் பெற்ற அனுபவத்தை மனதில் நினைத்து இன்னைக்கு நான் நிச்சயமாக இருக்கிறேன்ற அந்த ஒரு ஹோல்டிங்க வச்சுக்கிட்டு நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் நம்பிக்கையோட பயிற்சிகள் பண்ணா இந்த பிரச்சனை நமக்கு வராது. சரிங்களா? இன்னொன்னுங்க, இப்ப நம்ம இறந்துட்டு அதே பரம்பரையில பிறப்போமா இல்ல வேற வேற எங்காவது பரம்பரையில பிறப்போமா? 99% அதிலேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை, அப்படி வந்து அந்த கணக்குகள் வரல அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பதிவு, நல்ல பதிவா இருந்ததுன்னா அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, காந்தமா இருந்து வேற ஒரு இடத்துல கூட கலந்து ஒரு நல்ல பதிவா இருந்தா வேற இடத்துல கூட கலக்கலாம். ஐயா, எனக்காக I2 திங்கள் ஒரே 2 லைன் மட்டும் பாடுங்க, எல்லாரும் கேக்குற மாதிரி. பாடணுமா? தான் பார்த்துருக்கோம், கேட்டுது. நீங்க அது மாத்திரம் பாடுங்க ஐயா. முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடக்கி வைத்த தோல் பைக்குள் அடக்கமாய் சூழ் கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி அவன் அவளாய் இனம் பிரித்து நாடி நரம்பு உருவெடுத்து அண்டத்திலே பிண்டமென உடலெடுத்து 2 திங்களிலே
அன்னை அவள் உந்தித்தல்ல நச்சுப்பையுடன் ஒட்டி பிறந்து அண்டமெலாம் அலைந்து திரிந்து வெளியெங்கும் ஓடி ஓடி பொய்யை மெய் என்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே. வாழ்க வளமுடன்மா. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. உடம்பே சிலிர்க்குது அந்த குரல் கேட்டு. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மதுரையிலிருந்து குருவம்மாள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சந்திரம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிச்சுக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மையப்பரு ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? அம்மையப்பரை மிஸ் பண்ணிட்டீங்க. அம்மையப்பர் தான். அம்மையப்பரே, நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு கேட்டதுல தவறு பண்ணிட்டேன். அது எனக்கே தெரியாது. இது நம்மளால முடியல. ஒருத்தவங்க சொன்னாக்கா அவங்க ஏதாவது தப்பும் தவறுமா போட்டு விட்டுறாங்க. கேள்வியே கேட்காம ஐயாட்ட நான் கேட்டேன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. அதனால மன்னிச்சுட்டேங்க. மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறங்க ஐயா ஒரு கேள்விங்கய்யா. இந்த டெலிவரி அப்ப இந்த நரம்பு இழுத்துக்கிருச்சு. அது இப்ப சரி பண்ணாலும் சரியே ஆக மாட்டேங்குதுங்க. அது எப்படிங்கய்யா? யாருக்குமா? எனக்குதான். சரிம்மா. அத அந்த இடது கால் நரம்பு இழுத்தப்ப அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, இப்ப ஒண்ணும் பிரச்சனை வராது, பின்னால வரும்னாங்க. அந்த பின்னாடி இப்ப அந்த நடக்கிறப்ப கொஞ்சம் ஜர்க்கிங் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? உடற்பயிற்சி அதுல ஒரு இதுவுமே இல்ல. நடக்கிறப்போ தடுமாற்றம் வருதா? இப்ப கொஞ்சம் தடுமாறுதுங்கய்யா. இல்லம்மா, ரெண்டு காரணம். ஒண்ணு வயோதிகம் ஒண்ணு. ஆமா ஆமா. ரெண்டாவது நடக்கிறப்ப தடுமாற்றம் வர்றத கபாலபதி பயிற்சியில நீங்க சரி செய்யலாம். துரிய தவத்திலையும் கபாலபதி பயிற்சியில சரி செய்யலாம். சரிங்கய்யா. ரெண்டாவது அந்த நரம்பு அப்படி இருக்குன்னு சொல்லும்போது காயக்கல்பத்துல முறையா பண்ணிட்டாலே போறோம். அதுதான் இப்ப இன்னொருத்தரோட சொன்ன பாருங்க. நரம்பு பின்கால் நீங்க எவ்வளவு பின்கால தூக்குறீங்களோ அவ்வளவு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. எனக்கு ஏதோ இறையருள் எனக்கு குருவருளும் இறையருளையும் எனக்கு உறுதுணை செய்யணும். நீங்க சொல்றதை இதையே நான் செய்யறேங்கய்யா. கண்டிப்பாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலா சொன்ன மாதிரி குற்றாலத்துல சந்திப்பாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. காயகல்ப பயிற்சி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐயா. அவங்க நம்மளுடைய பயிற்சியை எத்தனை மாசம் கழிச்சு செய்யலாங்க ஐயா? ஐயா ஆபரேஷன் ஆகி எத்தனை மாசம் ஆகுதுயா? அப்ப 2.5 3வது மாசம் முடியுதுங்க ஐயா. இல்ல, என்ன மாதிரி சர்ஜரி? பேஸ் மேக்கரா இல்ல ஸ்டண்டா இல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரியா? ஓபன் சர்ஜரி ஐயா. மினிமம் கால்னுடைய நரம்ப கட் பண்ணிட்டு அங்க உள்ள. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மினிமம் 9 மாசம் ஐயா. மினிமம் 9 மாசம் ஐயா. சரிங்க ஐயா. அவங்க 3 மாசம் இப்ப 3 மாசம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க உடல் தளர்த்தல் பயிற்சி செய்ய சொல்லுங்க அவங்கள. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. உடல் தளர்த்தல் பயிற்சி நல்லாவே செய்யலாம். ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம பயிற்சியை பண்ண சொல்லுங்க. சரிங்க. 6 மாசம் கழிச்சு வஜ்ராசனத்துல செய்யற மூச்சு பயிற்சி இல்லாம அடுத்த 5 நிலைகள் சுகாசனத்துல பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அந்த மூச்சு பயிற்சி அதுக்கு அடுத்தது பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் ஸ்லோவா ஒரு பயிற்சியா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 9 மாசம் முடிஞ்ச உடனே எல்லா பயிற்சியும் பண்ணலாம். மகராசனம் 2 மட்டும் 1 வருடம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நல்லா ஃபுல்லா ரெக்கவர் ஆன மகராசனம் 2 மட்டும் ஒரு நிலையிலயும் முதல்ல 1 ஆரம்பிக்க சொல்லுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் 3 பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. ரொம்ப நல்லது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் நேரம் கருதி இன்றைய சிந்தனை உரை தொடர்பான கேள்விகளை மட்டும் கேட்குமாறும், உடல் நலம் சம்பந்தமான கேள்விகளுக்கு ஐயாவிடம் தனிப்பட்ட முறையில்
மெசேஜ் செய்து கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாகராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதரன் ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் ஒரு மாற்றுத்திறன் இல்லையா, நீங்க சைதாப்பேட்டில் பாத்துருக்கீங்க. எனக்கு வந்து நடக்கும்போது சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் வலது கால் நல்லா இருக்குது. அதாவது வலது கால் தான் ஒரு மாதிரி இருக்கும், இடது கால் நல்லா இருக்குது. இப்ப சமீப காலம் ஒரு 2 வாரமா உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம கால் பயிற்சி செய்யறோம் இல்லையா, 3வது பயிற்சி கால் பாதம் சுழற்றோம்ல ஐயா. தெரியுதுயா. கால் பாதம் சுழற்றும் போது சுழற்ற முடியல. அதே மாதிரி மகராசனம் செஞ்சுட்டு நம்ம அந்த சைக்கிள் செய்வோம்ல, அது செய்ய முடியல ஐயா. வலது கால் மட்டும் ஒரு மாதிரியா இழுக்குது, அதை தூக்க முடியல. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இப்ப 2 வாரமா தான் அப்படி இருக்குது. ஆனா நடக்கும் போதோ சைக்கிள் ஓட்டும் போதோ ஒண்ணுமே இல்லை. பயிற்சி செய்யும் போது ஐயா ஏதாவது தசை பிடிப்பு இருக்குயா? ஏன்னா நடக்கும் போதோ சைக்கிள் ஓட்டும் போது ஒண்ணு இல்லைன்னா ஏதாவது தசை பிடிப்பு இருக்கும். அது வலி எதுவும் இல்லை ஐயா, பயப்பட வேண்டாம். தசை பிடிப்பு தான் எதனா இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்கய்யா? நான் சொல்லிமாடுங்க ஐயா, சொல்லிமாடு. சரிங்க, நாங்க இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சைதாப்பேட்டை கிளாஸ்க்கு வருவோம். முடிஞ்சா அங்க வாங்க பார்க்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா, கும்பகோணம். வாழ்க வளமுடன் அம்மா. கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. சாந்தி கண்ணன். வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் ஐயா. இப்பதான் அன்மிட் ஆச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா ஐயா. இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் எவ்வளவு குற்றமா இருக்குன்னு ரொம்ப உணர்ந்துட்டேன் ஐயா. குருவை வந்து நம்மள பிடிச்சிருக்காங்க, நம்ம அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அழகா இருந்தது. என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வியா, என் கணவருக்கு அடிக்கடி தலை சுத்துதுங்கிறாங்க ஐயா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? முதல்ல வந்து காரணம் ஒண்ணு வந்து பிபி இருந்தா தலை சுத்தம், 2வது வந்து கழுத்து வலி இருந்தா தலை சுத்தம், இல்லைன்னா வந்து மன அழுத்தம் அதிகமா இருந்தாலும் தலை சுத்தம். அவருக்கு என்ன இருக்கு? சுகர் இருக்குயா. பின்ன அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப வந்து அத வந்து லோ சுகரா ஹை சுகராமா? ஹை சுகர் தான்யா. லோ சுகரா ஹை சுகராமா? ஹை சுகர்யா. ஹை சுகர்யா. என்னமோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுயா, என்னன்னு தெரியல, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சரி, ஒண்ணு இல்லைங்க, இன்னொருத்தர் ஆன்லயே இருக்கிறாரு. அதுதான் லோ சுகர். அது ஹை சுகர். ஹை சுகரா இருந்தாலும் இது மாதிரி தலை சுத்தல்லாம் கண்டிப்பா இருக்கும். நம்ம பயிற்சிகள்லாம் பண்றாருமா? இல்லவே இல்லையா. ரொம்ப சந்தோஷமா. பண்றது என்னத்த சொல்ல, இவ்வளவு நேரம் வந்து 1 மணி நேரம் உடலே நலமான்னு பேசிட்டு என்ன பதில் சொல்லணும்? நீங்களே சொல்லுங்க, என்ன பதில் சொல்லணும்? எல்லா உடற்பயிற்சியும் செய்ய சொல்லணும் ஐயா. அவ்வளவுதான். மகராசன பயிற்சி எடுத்த உடனே அவருக்கு பயிற்சி, நம்ம பயிற்சி கத்துந்தாருன்னா பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா மகராசன பயிற்சி மட்டும் ஃபர்ஸ்ட் அவர் கொடுங்க. காயகல்ப பயிற்சி கொடுங்க. காயகல்பம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாருயா. நீங்க வரும்போது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாரு. அந்த அப்ப வந்து காயகல்பம் மட்டும் அதுவும் காலையில கரெக்டா பண்ணிடுறாருயா, ஈவினிங்கும் செய்யறது இல்ல. அந்த காலையில அப்போ ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, செல்லு 10 மணிக்கு நல்லா இருக்கு, 10:01 நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, நான் அனுபவபூர்வமா உணர்ந்தேன்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டாவது தயவு செய்து கொஞ்சம் உடம்பு மேல அக்கறை பண்ணும். புரியுதுங்களா? சரியா. பயிற்சி இத பாருங்க, மாத்திரை மருந்து நமக்கு சைடு சப்போர்ட். உடற்பயிற்சி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் பண்ணுங்க. சரியா சொல்றேன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம் அம்மா. நன்றி அம்மா. சந்திராமா நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவசக்தி அம்மா, இலங்கையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஸ்ரீலங்கா பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, உண்மையிலேயே குரு வந்து நம்மள தேடி வந்திருக்காருங்கிறதுங்க ஐயா. அந்த வார்த்தை வந்துங்க ஐயா ஒரு அற்புதமான வார்த்தைங்க. உண்மையிலேயே 5 வருஷமா மனவளக்கலைக்கு போன பிறகுங்க ஐயா எந்த விதமான பெனடோல் கூட குடிக்கிறது இல்லைங்க ஐயா. ஒவ்வொரு நாளுமே நல்லாவே சந்தோஷமா அவரோட உடற்பயிற்சி, அவரோட தியானம் எல்லாமே செய்யறனாலங்க, காயக்கல்பம் எல்லாமே சரி, எந்த நோய் நொடியுமே இல்லைங்க. கடவுளை குருவுக்கு தான் கோடி நன்றி சொல்லணுங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஐயா, நம்ம அம்மாவுக்குங்க ஐயா 76 வயதுங்க ஐயா. அவங்களுக்கு ஐயா அந்த வலது காலை வந்து அப்படியே பிடிச்சு கொள்ளுங்க ஐயா. காலையில எலும்புற டைமுக்கு பிடிச்சு கொள்ளுதுங்க ஐயா.
அப்ப நாங்க மருந்து எடுத்தோம், அந்த பிடி விட்டுருச்சுங்க ஐயா. ஆனா அவங்க சொல்றாங்க ஐயா வலி, அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. இப்ப அவங்களோட வயதும் 76 தானேங்க ஐயா. இப்ப நம்மளோட பயிற்சி சொல்லி கொடுக்கறனாலும் என்ன மாதிரி பயிற்சி நல்லவங்க ஐயா அவங்களுக்கு? நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்தா அவங்க செய்வாங்களா? ட்ரை ஒன் பண்ணுவோங்க ஐயா, நாங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது தான். ஆமா, ஒரு நிமிஷம். முதல்ல அவங்க என்ன பண்ணுங்க, அவங்க என்ன பண்ணுங்க, காலையில பெட்ல இருந்து எழுந்துக்கும் போது, இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த காலையில எழுந்துக்கும் போது யாருக்கெல்லாம் கால் இடுப்பு வரைக்கும் இழுத்து பிடிக்குது, எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இரவு நீங்க இரவு படுக்க போகும்போது நம்ம மகராசனம் நிலை 5, 6ல கால் அப்படி குத்தி வைக்கிறீங்கல்ல. ஆமாங்க ஐயா, விரலுக்கு மேல. ஆமா, அத மட்டும் காலை மட்டும் அப்படி வைக்க சொல்லுங்க. காலை மட்டும் அப்படி 2 விரல் நடுவுல வைக்க சொல்லுங்க. உடம்பெல்லாம் திருப்ப வேண்டாம். சரிங்க ஐயா. அப்படியே காலை மட்டும் செய்தா போதும். ஆமா, நான் முதல்ல பேசுறேங்க. அதாவதுமா, கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவுல அந்த பின் கால் பாதத்தை வச்சு இப்படி அழுத்தி வச்சுக்குங்க. உடம்பெல்லாம் திருப்ப வேண்டாம். மனசை வந்து முதுகு தண்டுல கவனத்தை வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் அப்படியே இருங்க. 2 காலுக்கும் இதை மாத்தி மாத்தி ஒரு 3 தடவை பண்ணிட்டு அப்படியே கால் அப்படியே வச்சிடுங்க. நீங்க தானா தூங்கிடுவீங்க. உடனே தூக்கம் வந்துடும். நீங்க தானா தூங்கிடுவீங்க. கால் தானா அப்புறம் கீழே, அது தானா கீழே விழுந்துடும் சைட்ல. அதே போல காலையில எழுந்துக்கும் போதும் 3 தடவை அதே மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அவங்களை எழுந்துக்க சொல்லுங்க. முதல்ல அந்த பெயின் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி கொடுங்க. சரிங்களா? சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் ஐயா, எப்படி இருக்கீங்கயா? சந்தோஷம். அம்மா எப்படி இருக்காங்க? சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. மிக அருமையான ஸ்பீச்சிங்கயா இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னாக்கா, இந்த 1,00,000 பேர் வந்தாங்க, கோடி பேர் இருந்தாங்க, 1,00,000 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இதுல 100 பேர் வெற்றி அடைகிறாங்க, ஒருத்தர் தான் என்ன வந்து அடையிறாங்க, ஒரு சிலர் தான் என்ன வந்து அடையிறாங்கன்னு சொன்னீங்க. அதை அடையணும்ன்றது தானங்கய்யா வெற்றி. அப்போ வெற்றிக்கும் அவர் அடையறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் சொன்னாக்கா நல்லா இருக்கும். இது முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, இப்போ ஒரு ஐயா சொன்னாரு, செபேல் ஐயா, இது மாதிரி ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் சர்ஜரி ஆச்சு, அவங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 9 மாசம் கழிச்சு. இதுல கபாலபதி செய்யும் போது ஹார்ட் பேஷண்ட்ஸ் செய்ய வேணான்னு ஒரு சிலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கயா, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். ஓகே சீனிவாசன். அதாவது முதல் கேள்விக்கு கடைசியில வந்து 100கணக்கானவர் மட்டுமே வெற்றி அடையறாங்கன்னு சொன்னேன். வெற்றி அடைஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஒரு சிலர் மட்டுமே சித்தி அடைகிறார்கள்னு சொன்னேன். வெற்றி கிடையாது, ஒரு சிலர் மட்டுமே சித்தி அடைகிறார்கள். நம்மளுடைய நோக்கமே வந்து, எய்மே வந்து சித்தி அடையிறது தான். வாழும் காலத்திலேயே, இறக்கும் போது சித்தி அடைவது புனரப்பி ஜனனம், வாழும் காலத்திலேயே சித்தி அடையிறது தான் வந்து உண்மையான முக்தி. அப்ப வெற்றிக்கு அப்புறம் முக்தி, வெற்றி வரைக்கும் வந்துட்டு நிக்க கூடாது, முக்திக்கு வரணும். அப்போ ஒரு சிலர் மட்டுமே முக்தி அடைகிறார்கள்னு சொன்னது, வெற்றி கிடையாது. 1. 2வது, கபாலபதி பயிற்சி நாங்க என்ன சொன்னோம், எந்த உடற்பயிற்சியுமே வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம், ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்கிறவங்க, பேஸ் மேக்கர் வச்சிருக்கலாம், குறைஞ்சபட்சம் 6 மாசம் பயிற்சி செய்யக்கூடாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் 9 மாசம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மெதுவா தான் ஒரு பயிற்சியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியை 1 வருடம் கழிச்சு தான் செய்யணும்னு சொன்னேன். புரியுதுங்களா? சரிங்க. இல்ல, ஒரு சிலர் வந்து அந்த கபாலபதி வந்து செய்யவே செய்யாதீங்க, ஹார்ட் பேஷண்ட்னாக்கா வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு உடலுக்கும் ஒரு வயதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வயது, அந்த அவங்களுடைய உடம்பினுடைய வாகு பொறுத்து செய்யலாம். சரிங்க, நன்றிங்க. அதாவதுங்க, நாம வந்து பொதுவா வந்து ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நம்ம சொல்லுவோம், நம்ம ஆசிரியர்கள். ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமா இருந்தாருன்னா கண்டிப்பா பண்ணலாமே. ஓகே, என்ன மெதுவா பண்ண சொல்லுங்க, போறோம், அவ்வளவு ஸ்டெப். அதான் சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே. சோ ஸ்லோவா செய்யும் போது உடல் அதை ஏத்துக்குது. கண்டிப்பா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தவராக சாந்தி சுந்தரம், பெரியகுளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா சாந்தியம்மா. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நானே நினைச்சேன், என்னுடைய எண்ணம் தாங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் அந்த பாடலை திரும்பி பாட வச்சுச்சு உங்களை. நானே நினைச்சிருந்தேன் மனசுல. ஐயா, இப்ப என்னால இந்த 1 மாத காலமா உடற்பயிற்சி செய்ய முடியல. அது ஒரு வருத்தமாக இருந்தது. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். இப்ப 2 நாட்களாக செய்யறேங்க. ஆனா அந்த விரல் நீங்க சொன்ன மாதிரி கால் மேல கால் போட்டு மகராசனம் இறுதி பகுதி செய்வதுக்கு செய்ய முடியலங்கய்யா. அதனால இந்த ஒரு 4-5 நாளாவே கால் லேசா தூக்கத்துல இழுக்க ஆரம்பிக்குதுங்கய்யா. அது அந்த பயிற்சி செய்ய முடியாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்ய முடியுமாங்கய்யா? அந்த விரல் மேல விரல் நம்ம குதிங்கால் மேல வச்சு செய்யறோம் இல்லையா, அந்த பயிற்சி செய்ய முடியல. மற்றபடி கண் பயிற்சி எல்லாமே பண்றேன். ஆனால் கால் லேசா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பனி கூட இல்ல, வெயில் தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு கால் இழுக்குது, நரம்பு பிரச்சனையால வருதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அம்மா, எனக்கு வருது. உங்களால வெறும படுத்துக்கிட்டு அந்த காலை குத்தி வைக்க முடியுதா? படுத்துட்டு நான் மற்ற பயிற்சி எல்லாம் பண்றேங்க. அந்த காலை தூக்கி மேல வைக்கிறது முடியல, கால் குப்புறப்படுத்திட்டு செய்ய முடியல. அது இல்லம்மா, கால் வீக்கம் இருக்குங்க. உடம்ப திருப்ப வேண்டாம், வெறும படுத்துக்கிட்டு காலை மட்டும் அது மாதிரி குத்தி வைக்க முடியுமான்னு கேக்குறேன். காலை மட்டும், கால் மேல கால் போட முடியுதுங்க, விரலுக்கு இடையில வைக்க முடியல. அப்ப வீக்கம் இருக்கு. அப்ப வீக்கம் இருக்குன்னா அந்த வீக்கம் என்னன்றத பாருங்க. அதை குறைங்க. நீர் அதிகமா இருந்தா உடல்ல மாதிரி ஒரு வீக்கம் அதிகமா இருக்கும். இல்லைங்க, நான் இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லைங்க எனக்கு. பைக் காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, தெரியும். ஆமா அது இருக்கு. பிராக்சர் ஆயிடுச்சுங்க விரல் எல்லாம். அதனால அந்த பிரச்சனை கொஞ்சம் அது சரியாயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வெறும் தினமும் வெந்நீர் தண்ணியில கல் உப்பை கொஞ்சம் போட்டு 2 காலை உள்ள விட்டு அந்த வீக்கத்தை முறை குறைங்க. சால்ட் பாத் பண்ணாலே உங்களுக்கு வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சரிங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டுறீங்க. இது என்னுடைய பையனோட ஜாதகத்தை நான் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பையனுக்கு 40 வயது வரைக்கும் தான் வாழ்க்கை, அது பிறகு அவங்க சாமியாரா போயிடுவாங்க, அவங்களுக்கு மீண்டும் பிறவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஐயா. ஆனா இப்ப அவன் 39 முடிகிறப்பே அவன் இல்லை. அப்பனா அவன் எப்படி அத ஜாதகத்துல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க பிறவி இல்லைங்கிறது நிஜம்தானா? எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனா அதை பத்தி நான் உங்ககிட்ட சும்மாதான் பதிவு பண்றேன், எனக்கு என்னன்னு தெரியலங்கய்யா. பிறவி இல்லாம போயிடனா அது நல்ல ஆத்மாவா தானங்க இருக்குது. கண்டிப்பா 100% அது நல்ல ஆத்மா. அது ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் சரியான முறையில கணிக்க முடியும். கணிப்பவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் கணிப்பு சரியாக இருக்கும். சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சந்திராமா. நன்றிங்க சந்திராமா. வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த அன்பராக இலங்கையிலிருந்து ஞானமூர்த்தி ஐயா, மைக்க ஒரு மாதிரி டச் பண்ணுங்க ஐயா. ஞானமூர்த்தி ஐயா. சசிகலாமா, வாழ்க வளமுடன். ஆயா இணைப்புல வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இலங்கையிலிருந்து கதைக்கிறேன். அந்த பிசிஓடி பிரச்சனைக்கு ஐயா சொல்லுங்கய்யா. நல்ல டீச்சா இருந்துச்சு, எல்லாம் பிரியோசனமா இருந்தது. நாங்க பயிற்சியில எல்லாம் செய்து வாரோம். அந்த பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதுக்கு ஏதாவது தீர்வு உடற்பயிற்சி மூலம் செய்யலாம் போக்கஸ் பண்ணி. என்ன ப்ராப்ளம்? பிசிஓடி பிரச்சனை. அது கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஐயா. நம்மளுடைய மகராசன பயிற்சி காயகல்பம். மகராசன பயிற்சியும் காயகல்பமும் சிறந்தது. சரி. அதுக்கப்புறம் மசாஜ் பயிற்சி. சரி. இது 3த்துலயுமே நீங்க இந்த பிசிஓடிய பீக்கார்ட சரிப்படுத்தலாம். சரி. பிளஸ் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செல்வி அவர்கள். வாழ்க வளமுடன் செல்வி அம்மா. பத்மாவதி முருகேசன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வழக்கம் போல ரொம்ப சிறப்பான உரை. 10-20 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி உரை கேட்கும் போது இந்த 1-2 செய்யாம இருக்கவங்க கூட அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி வரும், செய்யறதுக்கான உத்வேகம் வரும் உங்க உரையினால. ஐயா என்னுடைய கேள்வி தவத்தை பத்தின ஒரு கேள்விங்க ஐயா. நான் நித்தியானந்த தவம் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு தவத்தை 1 மாசம் செய்வேன், நல்லா பயிற்சி ப்ராப்பரா பண்றேங்க ஐயா. எனக்கு அந்த நித்தியானந்த தவம் பண்ணும்போதுங்க ஐயா உடல்நிலையில எல்லாமே நல்லா இருக்குங்க ஐயா. நைட்டு எனக்கு தூக்கமே வரல. நைட் நான் படுத்திருந்தேன்னா 9 மணிக்கு படுத்தனா கூட அந்த சென்சேஷன் உடம்பு சென்சேஷன் வரும், அந்த பரவச நிலை வரும். ஆனா தூக்கம் வராது. விடிய காத்தால நேரம் ஒரு 2-3 மணிக்கு மேலதான் தூக்கம் வரும். காலையில எழுந்தா கண்ணெல்லாம் வெயிட்டா இருக்கும். ஆனா
பகல்ல எந்த டயர்ட்லாம் எதுவும் இருக்காது. சாப்பாடு குறைஞ்சது, எனக்கே பயம் என்னமோ ஆயிப்போச்சு நமக்கு அப்படின்னு மாதிரி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, நித்யானந்த தவம் பண்ணதுனால இது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருந்தது. அப்படி பசிக்காத சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லதில்லை, நம்ம கேட்டு பழகிட்டோம். அப்போ எவ்வளவு நேரமா நான் பண்றீங்க வந்து பயிற்சிய? அம்மா நித்யானந்த தவம் எவ்வளவு 1 நேரம் ஹவருங்க ஐயா. பண்ணுவீங்க? என்னங்கய்யா? நித்யானந்த தவம் எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 1 மணி நேரங்க ஐயா, 1 மணி நேரம். உங்களை யாரு 1 மணி நேரம் பண்ண சொல்லிட்டு? ஓ, நேரத்தை குறைக்கணுங்களா? ஓகே ஓகேங்க. 20 நிமிஷமா? 20 நிமிஷத்துக்கு அம்மா மகரிஷி எங்கேயாவது 20 நிமிஷத்துக்கு மேல தவம் நமக்கு சொல்லியிருக்காரா? சொல்லலைங்க ஐயா, சொல்லல. அப்புறம் ஏன் அப்ப குரு சொன்னதுதானே நம்ம பண்ணணும். 20 நிமிஷத்துல எனர்ஜி வந்துருமா நமக்கு? புரியுதுங்களா? ஓகே ஓகே. 1 மணி நேரம் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. 20 நிமிஷம் தவம், இறை வணக்கம், குரு வணக்கம் எல்லாம் சேர்த்து 30 நிமிஷம். ஒரு மனிதன் வந்து வாழும் காலத்திலேயே அந்த சமாதி நிலையை அடைவதற்கு, சமாதி நிலைனா இறைவனை உணர்வதற்கு 30 நிமிட தவம் நமக்கு போறோம். புரியுதுங்களா? அந்த 30 நிமிட தவம் உணர்வு பூர்வமா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க 1 மணி நேரம் பண்ணும்போது உங்க செல்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்லா புத்துணர்ச்சி ஆயிடுது. மேபி உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிடுது. அதனால வந்து உங்களுக்கு இரவு உறக்கம் வரல. ஆனால் கண்கள் வந்து வெயிட்டா இருக்குன்னு சொல்றீங்களா அடுத்த நாள் காத்தால? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்கம் இல்லாததுனால கண்கள்ல ஜீவகாந்தம் 70% கண்களுக்கு ஜீவகாந்தம் இருந்தா தான் கண்கள் லேசா இருக்கும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா கண்கள் வந்து வெயிட்டா தான் ஒரு மாதிரி ரொம்ப வலுவா தெரியும். கண்கள் வலு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து தூக்கமின்மை தான் அதுக்கு காரணம். அதனால இரவு சாந்தி தவம் பண்ணிட்டோ அல்லது 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பயிற்சியை பண்ணிட்டு படுங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஒரு 7 பேர் இருக்காங்க, முடிச்சிடலாமா ஐயா? சரிங்கம்மா. சரிங்க, நன்றி ஐயா. செல்விமா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி மட்டும் சுருக்கமா கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப வந்து எனக்கு கர்ப்பப்பைக்கு வெளியில வந்து ஒரு நீர் கட்டி இருக்குங்க ஐயா, ஃபைப்ராய்டு கட்டிங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுங்க ஐயா. அது வந்து அப்ப வந்து வலிச்சிட்டு இருந்ததுங்க. அப்ப உடற்பயிற்சி பண்ணாம இருந்தாங்க. அப்புறம் பண்ணும்போது இப்ப வலி இல்லாம இருக்குங்க சார். இப்ப திரும்ப நம்ம வந்து அந்த ஆபரேஷன் பண்ணணும்னு அப்போது சொன்னாங்க. நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இப்ப வலி இல்லாம இருக்குங்க சார். இது கட்டாயமா பண்ணிதான் ஆகணுங்களாங்க சார்? இல்ல என்னன்னு கொஞ்சம் தகவல் சொல்லுங்கய்யா. ஆமா, உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு இப்ப 39 முடிஞ்சு 40 தொடங்குதுங்கய்யா. குழந்தைகள் இருக்காங்களாமா? ஒரு பையன் 7வது படிக்கிறாங்கய்யா. சரிம்மா. அப்புறமா வந்து செகண்ட் பேபி இருந்ததுன்னா நீங்க அப்போ வந்து டெலிவரி பண்ணும்போது நீங்க பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கய்யா. அதனாலதான் கேக்குறேன். ஒன்னே போதுன்னு இருக்காங்கய்யா. முடிவு பண்ணிட்டீங்களா? போதுங்கய்யா, ஒன்னே போதுன்னு தான் இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, அப்போ பயிற்சிகள் வந்து கண்டினியூவா பண்ணுங்க. சரிங்கய்யா. இப்ப வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்றேங்களங்கய்யா, அந்த சின்முத்திரை வச்சு. அப்ப வந்து முதல் பெயினா இருந்ததுங்க, இப்ப பெயின் இல்லைங்க. அப்பப்ப லைட்டா ஊசி குத்துற மாதிரி எப்பாச்சும் ஒரு டைம் வலிக்குதுங்க. பயிற்சி பண்ணும்போது இல்லைங்க, இடையில எப்பாவது ஒரு டைம் வலிக்குதுங்க. அம்மா நம்ம எல்லா பயிற்சியும் பண்றீங்களாமா? எல்லாமே டெய்லியுமே பண்றேங்கய்யா, எல்லாமே பண்றேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பயிற்சிகள் முறையா செய்யுங்க. சரிங்கய்யா. 6 மாதத்திற்கு ஒரு முறையோ 9 மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு தடவை வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கங்க. அந்த டெஸ்டிங் மட்டும். சரிங்கய்யா. அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில அன்பர்கள் இங்கே கூட இருக்காங்க. நாங்க எங்க மன்றத்துக்கிட்டே 8 வருஷம் ஆயிடுச்சு. அது சைஸ் அப்படியே இருக்கிறதுனால இன்னும் கூட அறுவை சிகிச்சை பண்ணல. சரிங்கய்யா. சரிங்க. அதனால சைஸ் அப்படியே இருக்கிறதுனால வந்து பயப்பட வேண்டாம். சரிங்கய்யா. டாக்டர் சொல்லுவாங்க பாதிப்பு வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப மட்டும் கை வைங்க. அதர்வைஸ் வந்து கூடுமான வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது. பயிற்சிகளை முறையா செய்யுங்க. நன்றிங்கய்யா. ஐயா இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா, கேட்கலாங்களா? ஐயா, இப்ப வந்து நம்ம தவம் பண்றது வந்து பண்ணணும்னு ரொம்ப டெய்லியும் முயற்சி பண்ணிட்டே இருக்குங்கய்யா. ஏதோ அனைத்து தவம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாம போயிருதுங்கய்யா. அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம அதுக்கு கண்டினியூஸா ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணுங்கய்யா? நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். தவம் என்பது முயற்சி செய்தால் தவம் வராது. சரிங்கய்யா. அது தவம் என்பது தானாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. சரிங்கய்யா. உங்களுக்கு நீங்க டைம் டேபிள் போட்டுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தவம் நீங்களே பண்ணுங்க.
சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆமா, திங்கட்கிழமை துரிய தவம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை வந்து பஞ்சேந்திரிய தவம், புதன்கிழமை வந்து 9 மைய தவம், வியாழக்கிழமை வந்து துரியாதீத தவம், வெள்ளிக்கிழமை வந்து சாந்தி தவம், சனிக்கிழமை வந்து பஞ்சபூத நவகிரக தவம், ஞாயிற்றுக்கிழமை இறைநிலை தவம், நித்யானந்த தவம் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்ப. சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீதரன் ஐயா நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். மைக்க ஆஃப் பண்ணிட்டீங்க ஸ்ரீதரன். மைக்க இன்னொரு முறை டச் பண்ணுங்க ஐயா. சங்கர் வாழ்க வளமுடன். ஆர்கே சங்கர் ஐயா நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ. சொல்லுங்க ஐயா. இந்த பிபி ஐயாட்ட கேட்டேன், குறைஞ்சிருச்சு இப்ப பரவாயில்ல. ஹலோ வணக்கம் ஐயா. திருவாரூர் சங்கரா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. கண் புரைக்கு என்ன கண் பரன்னு சொல்றாங்களே, அது போக்குறதுக்கு என்ன நம்ம பயிற்சியில இருக்கு? நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, டாக்டர்கிட்ட போனா இல்லையான்னு சொல்லவே இல்லையே நீங்க. நான் போனையா, பெண் பறை இருக்கு, லேசப்பதான் ஆரம்பம்னு சொன்னாங்க. அதுதான் நீங்க அது எனக்கு அந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வெறுமை வந்து அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, டாக்டர் கிட்ட போனேன்னு சொல்லவே இல்லையே சங்கர். நீங்க இப்பதான் ஆரம்பம் அப்படின்னு இப்பதான் ஆரம்பம் சொன்னீங்கன்னா பயிற்சியை முறையா செய்யுங்க. ரெண்டு வேளை பண்ணுங்க கண் பயிற்சிய. சரியா? கண் பயிற்சியை 2 வேளை பண்ணுங்க. கண் பயிற்சி ஆமா 2 வேளை பண்ணுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து டெஸ்டிங் பண்ணி பாருங்க. நம்ம பயிற்சி கண் பயிற்சி அதே மாதிரி அந்த மசாஜ் பயிற்சியில இந்த இடத்த நீங்க சுத்துறீங்கல்ல, மசாஜ் பயிற்சியில அது ரொம்ப சிறந்தது கண்ணுக்கு. அதையும் சேர்த்து பண்ணுங்க. நன்றி சங்கர். வாழ்க வளமுடன். ஸ்ரீதரன் ஐயா நீங்க பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஸ்ரீதரன் கோவிந்தசாமி ஐயா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப டாப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்களுடைய உரையில வந்து எல்லாம் புதுசா தெளிவுரையெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து அதாவது இந்த கரு உருவாகும் போது 14வது நாள்லயே இந்த கருவுக்கு வந்து எத்தனை வயசு, எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அந்த அந்த உடம்பு இருக்கும். அப்புறம் வந்து அது இல்லாம அந்த ஒவ்வொரு பிறவிலையும் 20 வருஷம் சொல்லிட்டு இந்த 6 முற்பிறவியிலிருந்து மொத்தமா சேர்த்து 120 வருஷம் அந்த ஆயுசுன்னு சொல்லிட்டு அதுல பாவ புண்ணியங்கள்லாம் கழிச்சு போக மீதி இருக்கிற அது புண்ணியமான ஆண்டுகள் தான் அவங்களுக்கு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப எனக்கு இது வரைக்கும் கேட்கலீங்க. ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் வந்து இந்த கண் பயிற்சி சொல்றீங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம கண் பயிற்சி பண்றது அதுவே போதுமா, இல்ல எக்ஸ்ட்ரா நம்ம கண்ணை பயிற்சி இல்லாம அந்த சுத்தி போய் பாக்குறோம் அந்த மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிறது? நீங்க ஐயா நீங்க ஐ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா சுத்தி பாக்குற பயிற்சி கத்து கொடுக்குறாங்க ஐ டாக்டர்ஸ். செய்யணுமா? இதுவும் செய்யணுமா? அததான் நம்ம பயிற்சியில செய்றீங்க நீங்க. இதுவே போதுமான்னு கேக்குறேன். நம்ம பயிற்சி போறீங்க. உங்களுக்கு ஐயா ஐ டாக்டர் கொடுக்கறத விட ஐ டாக்டர்ல வந்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, உங்க கருவிழி என்ன பண்றாங்க, ரைட் லெஃப்ட் பாருங்க, அப் அண்ட் டவுன் பாருங்க, கிராஸ்ல பாருங்க, ரொட்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே தான் நம்ம பயிற்சியா பண்றோம். ரெண்டும் சேம் தான். உங்களுக்கு நேரம் இருந்தா எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. வெல்கம். அந்த கடைசியா ஒரு பாடல் சொன்னீங்க அந்த 2 திங்கள் அப்படிங்கிற ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாடல் கேட்கறதுக்கு. நீங்க நிறைய புதுசா கருத்துக்களை சொன்னீங்கய்யா. நீங்க உங்களுடைய ஆன்மீக தொண்டு ரொம்ப இந்த உலக ரொம்ப தேவைங்கய்யா. நீங்க ரொம்ப நீண்ட நாளைக்கு நீங்க உயிர் வாழ்ந்தீங்கய்யா. நீங்க அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்தது சுதா அம்மா. சுதா அம்மா பேசலாமா? வாழ்க வளமுடன். சுதா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. எனக்கு 50 வயசு ஆகுது. இடது முழங்கால் முட்டின்ட்டு ரொம்ப வலியா இருக்குங்க ஐயா. வஜ்ராசனம் போட்டு உட்காரும்போது ரொம்ப ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி வலது முழங்கையிலயும் இருக்கு. கொடியில துணி காய போட்டா கூட முடியலைங்கய்யா, வலி அதிகமா இருக்கு. அதாம்மா எத்தனை நாளா இருக்குமா?
இடது முழங்கால் வந்து கால் ஃபிராக்சர் ஆச்சு, அதுல இருந்தே இருக்கு, ஒரு 2-3 இயர்ஸா இருக்கு. வலது கை வந்து இப்போ 15 டேஸா இருக்குங்க ஐயா. அதுதான் இது வந்து வலது கைன்றது வந்து நம்மளுடைய உழைப்புனால இருக்கும். அதுதான் சொன்ன இல்லையா, சமானமா ஏற்கனவே சொன்ன பாருங்க, சமான முதிரை, சமான முதிரை வச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல பாருங்க கைப்பை யார் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர், தோள்பட்டை வலி, கையில முழங்கை மணி கட்டிட்ட வலி, கையில வலி இருக்கோ அவங்களாம் அந்த நம்ம இந்த சமான முதிரை வச்சுக்கிட்டு கைகளை 40 சுத்து சுத்துறோம்ல பயிற்சியில, சுத்தும் பொழுது இந்த இடத்தையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிக்கிட்டு சுத்துங்க. சுத்துனீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ரொம்ப நன்றிங்க ஐயா. கால் முட்டியை பொறுத்த வரைக்கும் பிராக்சர் ஆகிறதுனால இருக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக கல்பனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. கல்பனா அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் வந்து உடற்பயிற்சி இப்பதான் கத்துக்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு வந்து கால் பயிற்சி கொஞ்சம் செய்ய முடியலன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதுவுமே சொல்லலைங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்லல. இடுப்பு எலும்பு கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்னாங்க. அதனால அவங்கள கால் பயிற்சி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேங்க. செய்யலாமா வேண்டாமாங்க? இடுப்பு எலும்பு என்ன ஆச்சு, விலகி இருக்குன்னா டாக்டர் சொன்னாங்களா இவங்களா சொல்றாங்களா? இல்லைங்க, கீழே விழுந்துட்டாங்களாமா. விழுந்ததுல அடிபட்டு கொஞ்சம் லைட்டா நழுவி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கங்க. அதாம்மா, அது டாக்டர் சொன்னாங்களா? டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களால முடியலையாமா அது? கால் பயிற்சி செய்ய முடியல, ஆனா மெதுவா அசைக்க முடியுது. மெதுவா அசைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மெதுவா பண்ண சொல்லுங்க. அதைத்தான் கேக்குறேன். மெதுவா பண்ண சொல்லுங்க. சரிங்க. அந்த காலை சுத்துறது மட்டும் கூட கீழே உட்காந்து பண்ண முடியலன்னா பெட்ல உட்காந்துக்கிட்டு பண்ண சொல்லுங்க. சரி சரிங்க. ஆக மொத்தத்துல பயிற்சியை பண்ண சொல்லுங்க. சரிங்க. மெதுவா ரொட்டேஷன்ல மெதுவா பண்ண சொல்லுங்க. சரிங்க சரிங்க. தாராளமா பண்ணலாமா? சரிங்க. எல்லா பயிற்சியுமே அவங்களுக்கு கொடுக்கலாமாங்க? சூப்பரா. உடம்பு ரொம்ப அவங்க ஏதாவது உடம்பு வெயிட் அதிகம் அது மாதிரி என்ன இருக்காங்களாமா? இல்ல வெயிட் எல்லாம் இல்லைங்க, நார்மல் வெயிட்ல தான் இருக்காங்க. அப்ப தாராளமா கொடுங்க, எல்லா பயிற்சியும் கொடுங்க. இன்னொரு கொஸ்டின்ங்க, இன்னொரு அன்பர் வந்து பீரியட்ஸ் ஆனா கண்டினியூவா ஒரு 8 நாளைக்கு மேல ஆயிட்டே இருக்குங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி கைப்பயிற்சியில இப்படி கண் பயிற்சி வரும் இல்லைங்களா, கட்டை விரல் வச்சு இப்படி முதுகு பக்கம் திருப்புவோம் இல்லைங்களா? இல்ல முதல்ல இருங்க, என்ன சொன்னீங்க அந்த அன்பருக்கு? என்ன சொன்னீங்க? பீரியட்ஸ் ப்ராப்ளம்ங்க. என்ன ப்ராப்ளம்? அதாவது ஆயிட்டாங்கன்னா கண்டினியூவா இருந்துட்டே இருக்குங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம்ங்கறாங்க. சீரியஸ் ப்ராப்ளம். சீரியஸ் ப்ராப்ளம் எதல? சீரியஸ் இல்லங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம்ங்கறாங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளமா? ஆமாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம். சரிமா. பீரியட்ஸ் ப்ராப்ளம்ங்க. அவங்க வந்து கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கைப்பயிற்சியில அந்த கண் பயிற்சி கட்டை விரல் பார்த்து செய்வோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி அது கொடுத்ததையும் அவங்க அதிகமா போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதனாலதானா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி சரிங்க. அவங்களுக்கான தலை சுத்தம் பிரஷர் இருக்குங்க. ஆமா, அவங்களுக்கு அது மேபி அவங்களுக்கு தலை சுத்தல் பிரஷர் இருந்தால கைகளை வச்சுட்டு அவங்க ரொட்டேட் பண்ணும்போது அவங்க வந்து கரெக்டா கொஞ்சம் வேகமா போனாங்கன்னா தலை சுத்தல் இருக்கலாம் அவங்களுக்கு. சரி சரிங்க. அதனால இருக்கும் தவிர அதுக்கும் இந்த பீரியட்ஸ் ப்ளீடிங்க்கும் வந்து கனெக்ஷனே இல்லம்மா. சரிங்க சரிங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பயிற்சிகள் முறையா பண்ண சொல்லுங்க போறோம். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே